நமச்சிவாய. ஓம் முருகா சரணம். 36 நாடுகளுக்கு மேற்பட்டு பல கண்டங்களில் நம் கொங்கு வேளாள சொந்தங்கள் அவர்கள் தம் வெற்றி கொடியை நாட்டி இந்த இனிய திருநாளில் நம்முடன் இணைந்திருந்து ஒரே குடும்பமாக ஒரே டெலிகிராம் ஆப்பின் கீழ் 3700 சொந்தங்களுக்கு மேற்பட்டு அவர்கள் தம் வணிகத்தை மேம்படுத்தவும் அவர்கள் தம் வணிகத்தில் மற்றவர்களும் பங்கு கொண்டு நம் கொங்கு சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற சீரிய எண்ணத்தில் நல் எண்ணத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கு இந்த காணொளியில் பங்கு கொண்டுள்ள அனைத்து கொங்கு சொந்தங்களையும் வருக 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 என்று KBN குளோபல் டெலிகிராம் மற்றும் KBN அசோசியேஷன் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியா இணைந்து வழங்கும் ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் என்ற காணொளிக்கு உங்களை மறுபடியும் வருக 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 என்று வரவேற்கின்றேன். சொந்தங்களே, இன்று நாம் நம் காணொளியை துவங்கும் முன்பு அனைத்து சொந்தங்களுக்கும் இந்நாள் ஒரு நினைவு கூறும் நாளாக அமையும். சொந்தங்களுக்கு தெரியாவிடில் இன்று நம் கொங்கு சொந்தங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று பல வருடங்களுக்கு முன்பு என்ன விதையை தூவிய கோவை செழியன் ஐயா அவர்களின் நினைவுகளை போற்றி அவர்களின் ஆசியுடன் இந்த நாள் நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். கோவை செழியன் ஐயா அவர்களின் நினைவை நாம் என்றும் மனதில் வைத்திருக்க வேண்டியது அத்தியாவசியமாகின்றது. ஆம் சொந்தங்களே, நம் சொந்தங்கள் அனைவரும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல், எவ்வித அரசியல் தலையீடும் இல்லாமல், எவ்வித வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல், வறியோர் எளியோர், பணக்காரர்கள் ஏழைகள், இந்த ஊர்க்காரர் அந்த ஊர்க்காரர் என்றல்லாமல் பல ஊர்களில் இருந்தாலும் இன்று பல நாடுகளில் இருந்தாலும் அனைவர்களும் ஒற்றுமையாக கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு அந்த எண்ண விதையை விதைத்தவர். அவரின் காலடியில் நாம் அவரின் பொற்பாதங்களை தொட்டு அவரின் ஆசீர்வாதங்களுடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். சொந்தங்களே, இன்று நம்முடன் இணைந்திருக்கும் ஒரு முக்கியமான விருந்தினர். நமக்கு எல்லாம் வள்ளுவர் சொல்லுவது போல் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பில் செல்பவர் அப்படின்ற சொல்ற மாதிரி உழவர்க்கு மிக முக்கியமான ஒரு சீரிய பங்கை முன்னெடுத்து சென்று கொண்டிருப்பவர் தான் இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர், நம் சிறப்பு விருந்தினர். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அவர் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்ரீ வேலன் டிரான்ஸ்போர்ட்ஸ். வேலன் டிரான்ஸ்போர்ட்ஸ் என்ற நிறுவனத்தை சீரிய முறையில், அதாவது லிக்விட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்று சொல்லக்கூடிய திரவ நிலையில் உள்ள பொருட்களை எடுத்து செல்வதில் முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கும் ஒரு போக்குவரத்து நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறார். 100க்கு மேற்பட்ட வாகனங்கள், டேங்கர்கள், ஷெல் இந்தியா, ஷெல் MRPL, TNPL, ரிலையன்ஸ், பொன்பியூர் மற்றும் IMC போன்ற நிறுவனங்களுக்கு திரவ நிலையில் உள்ள பொருட்களை கொண்டு சேர்ப்பதில் முன்னோடி நிறுவனமாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிறுவனத்திற்கு அவர் ஒரு இயக்குனராக உள்ளார். 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் மென்மேலும் பெருகி வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அவ்வாறு சென்று கொண்டிருந்தாலும் நம் விவசாயிகளுக்கு ஓர் நல்ல வாழ்க்கையை காட்ட வேண்டும். அனைத்து விவசாயிகளும் விவசாயத்தில் எந்தவித ஒரு லாபமும் ஈட்ட முடியவில்லையே, விவசாயம் ஒரு செழுமையான தொழிலாக இல்லையே, விவசாயத்தில் நம்பி நாம் எதையும் இறங்க முடியவில்லையே, நம் சந்ததியர் விவசாயத்தை விட்டு வேறு தொழிலுக்கு சென்று விட்டார்களே என்ற ஒரு ஆழ் மனதின் தோற்றத்தின் காரணமாக அவர் விவசாயத்திற்கு உயிர் கொடுக்கும் விதமாக உயிர் என்ற ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டை துவங்கினார். உயிர் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் என்பது உழவர்களிடம் இருந்து எந்தவித ரசாயனமும், எந்தவித ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் போன்ற எந்தவித ரசாயனங்களும் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட
உயிருடன் இருக்கக்கூடிய ஓர் உன்னதமான பொருளை அனைவருக்கும் கொண்டு சேர்த்து அந்த ஆர்கானிக் பொருட்களை உண்பவர்கள் நீண்ட ஆயுளும் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் அவர்களுடைய உடல் வாகில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயற்கை சார்ந்தே வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் துவங்கப்பட்டதுதான் இந்த உயிர் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ஸ். ஈரோட்டு நகரில் சிறிய எண்ணத்தில் போட்ட ஒரு விதை பல மாநிலங்களிலும் இன்று பறந்து விடிந்து இருப்பதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியை வைத்துள்ளார். ஈரோடில் ஆரம்பிக்கப்பட்டு கோவை, திருப்பூர், சேலம் மற்றும் சுள்ளிமேடு, மதுரை, சென்னை போன்ற இடங்களில் இன்று செயல்பட்டு இருக்கும் இந்த உயிர் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மென்மேலும் பெருக வாழ்த்துக்களுடன் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு டி பிரபுசங்கர் அவர்களை வருக வருக என்று கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியாவின் சார்பாக வருக வருக என்று அவரை உளமாற வாழ்த்தி அவரின் காணொளியை காண்பதற்கு முன் அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுக காணொளி உங்களுக்காக இதோ. இந்தியாவில் தமிழகத்தின் ஒரு மாவட்டமான ஈரோட்டில் ஒரு சிறிய விவசாய குழு சமூகத்திற்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவை வழங்க முடிவு செய்தது. இயற்கை வேளாண்மைக்கு மாறும் விவசாயிகளுக்கு நியாயமான மற்றும் உத்தரவாதமான வருமானத்துடன் தனது உற்பத்திக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க முடிவு செய்தது. அதன் முதல் படியாக உயிர் இயற்கை விவசாயிகள் சங்கம் ஈரோடு துவங்கப்பட்டது. இங்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க துவங்கினோம். இன்று எங்களிடம் 9 மாவட்ட சங்கங்கள் உள்ளன. தமிழகத்தில் 10,000 விவசாயிகளுக்கும் மேல் பயிற்சி வழங்கியுள்ளோம். அதில் சுமார் 3,000 விவசாயிகள் இயற்கை முறை விவசாயத்திற்கு மாறியுள்ளனர். இந்த பயிற்சிக்கு கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜீவன் பிளஸ் அமிர்தம், ஜீவனான உயிர்களுக்கு அமிர்தமான மருந்து, ஜீவாமிர்தம், ஜீவன் பிளஸ் அமிர்தம். பின்னாடி அது கொடுக்கு மாதிரி இருக்கும். கொடுக்கு மாதிரி இப்படி வச்சு ஒரே ஒரு இன்ஜெக்ட் அவ்வளவுதான் கடிச்சு உள்ள வந்து முட்டை விட்டுட்டு போயிடும். பல்லுயிர் பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? நம்மளுடைய ஏரியாவுல இருக்கக்கூடிய தாவர வகையினங்கள் எல்லாமே வந்து நமக்கு உதவக்கூடியதா தான் இருக்கும். இயற்கை முறை விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துவதில் உள்ள சிரமங்களை களைய உயிர் அக்ரிகல்ச்சர் பிரைவேட் லிமிடெட் துவங்கப்பட்டது. இயற்கை முறை விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கிய இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே நிறுவனம் நமது உயிர் ஆர்கானிக். இந்த ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப இனி வரப்போறது மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அதோடைய பயன் வந்து உங்களுக்கு தான் வரப்போகுது. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள இயற்கை விவசாயிகளுக்கு உதவ 2017ஆம் ஆண்டு உயிர் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் துவங்கப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட விவசாயிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நாட்டு மாடுகள் வழங்கியுள்ளோம். உயிர் நிறுவனம் விற்பனை செய்யும் எந்த ஒரு பொருட்களிலும் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதில்லை. விவசாயிகள் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வழங்கும் ஸ்கோப் சர்டிபிகேட் பெற்று சாதனை படைத்துள்ளனர்.
2022 ஆண்டுக்குள் எங்கள் இயற்கை விவசாயிகளுக்கு 100 கோடி வருமானம் ஈட்டித்தர உறுதி பூண்டுள்ளோம். சொந்தங்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் இன்றியமையாதது உணவு. அந்த உணவை எந்தவித ரசாயனங்களும் இல்லாமல், எந்தவித இடையூறு மனித வாழ்விற்கு ஏற்படா வண்ணம் நல்ல ஒரு உற்பத்தியை நம் மனிதர்களுக்கு கொண்டு சேர்த்து அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற சீரிய எண்ணத்தில் உள்ள இன்றைய சிறப்பு விருந்தினரை அவரது முறை நிகழ்த்த அன்போடு KBN சார்பாக அழைக்கின்றோம். நீங்க ஆரம்பிக்கலாம். KBN கொடிகளில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராஜசேகரண்ணா மற்றும் பழனி மாமா இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த குழு KBN குழு ஆரம்பிச்ச நோக்கம் ஒரு வகையில வெற்றி அடைஞ்சிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். சில விஷயங்களை கவனிக்கும் போது எனக்கு சில விஷயம் தெரியல. அப்ப நான் அந்த KBN குழுவுல இணைக்கப்பட்ட போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களே பண்றாங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது எனக்கு. சோ அதை பத்தி அந்த ஒரு பொருளை வாங்குறத பத்தி நான் பல பேருக்கு விசாரிச்சுட்டு இருக்கிறேன். கடைசியில என் நண்பரே அதை பண்ணிட்டு இருக்காரு. அதை KBN குழு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு நல்ல வாய்ப்பா நீங்க அருமையா செயல்பட்டு இருக்கிறீங்க. இதை மென்மேலும் வளர என் முதற்கண் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நான் வந்த டாபிக்க பேசணும். ஸோ உயிர், நம்ம உயிர் சம்மந்தப்பட்டதுதான். அது ஒரு கனவுன்னு கூட சொல்லலாங்க. அது எப்படி அமைஞ்சதுன்னு கூட எனக்கு தெரியாது. 2015 ஏதோ நண்பர்கள்லாம் இந்த மாதிரி நாங்கெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது குறிப்பிட்ட சொல்லலாம் திருஞான சம்பந்தம் என் கல்லூரி நண்பன் இந்த மாதிரி நாங்கெல்லாம் இயற்கை விவசாயம் பண்றோம், அந்த மாதிரி ஒரு மீட்டிங் கூட நடத்தணும். பட் அதை எப்படி கொண்டு போறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு சப்போர்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த சூழ்நிலையில ஏதாவது நம்ம லைன்ஸ் கிளம்போ ரோட்டரி கிளம்போ ஏதாவது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது இதை ஒரு வாய்ப்பா நான் பயன்படுத்திக்கிட்டேன். உண்மை சொல்லணும்னா நான் இதை தேடி போய் எடுக்கல, வந்ததை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இதை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு ஏன்னா சாதாரணமா நம்ம எல்லாருமே விவசாய குடும்பத்தெல்லாம் பிறந்தோம் வளர்ந்தோம், விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்தோம். ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும் போது 1996-97 விவசாயத்தை நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலைக்கு நம்ம தொழில் செய்ய தள்ளப்பட்டோம். ஆனா அது மேல நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருந்தது. அதுதான் உண்மை. அதுலயும் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது ஒரு உள்ளுணர்வு எனக்கு இருந்ததுனால என்னமோ தெரியல, இதை கண்டிப்பா ஒரு வெற்றி அடை செய்யணும் அப்படிங்கிற உள்ளுணர்வுல தோணுனதுல கொஞ்சம் இறங்கி நாங்க எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இதுல உண்மை சொல்லணும்னா தனிப்பட்ட மனிதர்கள் யாருமே இந்த வெற்றிக்கு உரிமை கொண்டாட முடியாது. முதல்ல உயிரோட வெற்றிக்கு இது ஒரு குழு. எங்களோட தலைப்பே அதுதான், KBNோட தலைப்பே அதுதான். ஒன்றுபட்டால் வாழ்வது அப்படிங்கிறது உங்களோட தலைப்பே அதுதான். அந்த தலைப்பு தான் உயிரோட கான்செப்டும் கூட. ஸோ நாங்க 2015 இந்த மாதிரி ஒரு ஷெட்டில் கோட் ஒன்று இருந்தது நம்மளது. அந்த இடத்துல ஒரு மீட்டிங்கை சாதாரணமா ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு விவசாயிகிட்ட இருக்கிற சவால் பார்த்தீங்கன்னா விவசாயத்துல லாபம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இதுங்கிறதுனால அதை பத்தி நான் பேசி ஆகணும். விவசாயியோட சவால் என்னன்னா லாபம் எப்படி சம்பாதிக்கிறது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். எப்படிங்க லாபம் கிடைக்கும்? போட்டா ஒரு பயிர் ஒரு மணி போட்டா 1000 மணி விளையுது, ஏன் லாபம் கிடைக்கலாம்? அந்த கொஸ்டின் வருது. ஒரு மணி நம்ம என்ன விலைக்கு வாங்குறோம், அங்கேயே நம்ம தவறு பண்றோம். அதாவது ஒரு விதை என்ன விலைக்கு வாங்குறோம், அதை விதைச்சு நம்ம விற்கும் போதுக்கு என்ன விலைக்கு விற்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வருது. இந்த விவசாயத்துல எப்படி லாபம் வரும்னா சீடை எடுக்கும் போதே நமக்கு கேள்விக்குறி ஆயிரும். ஒரு சீடு இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறோமே, ஆனா நம்ம சேல் பண்ணும்போது அந்த விதையை உற்பத்தி பண்ணி விற்கும் போது நமக்கு என்ன விலை கிடைக்குது அப்படிங்கும் போது நம்ம கேள்விக்குறி ஆயிரும். விவசாயத்துல லாபம் சம்பாதிக்க கண்டிப்பா முடியாது.
அந்த வகையில நாங்க யோசனை பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து இந்த இயற்கை வேளாண்மை வந்து சிறந்ததா தோணுச்சு. அதே மாதிரி என்னோட இணைந்தவர்களும் நான் அவர்களோட வந்து பயணிச்சவங்களும் எல்லாருமே இயற்கை விவசாயிகளா இருந்தாங்க. அப்போ வந்து அதுல ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்கும் போது இது வந்து நேரடி விற்பனை நிலை இருந்தா மட்டும்தான் சாத்தியக்கூறாகும் அப்படிங்கறது வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம். நேரடி விற்பனை நிலையம் அப்படின்னா வந்து கண்டிப்பா காசு வேணுங்க, காசு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு எம்என்சி கம்பெனியோ ஏதோ ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்றதுன்னா கண்டிப்பா மல்டி க்ரோர் பணத்தை இறக்குறாங்க, மார்க்கெட் பண்ணிடுறாங்க. ஆனா விவசாயிட்ட எங்கேயும் பணம் இருக்குது? யார் மார்க்கெட் பண்றது, யார் வந்து விற்பனை பண்றது, இது எப்படி வந்து நிர்வகிக்கிறது, இந்த மாதிரி பல சேலஞ்ச் இருக்கும். அதாவது வந்து கண்டிப்பா விவசாயத்துல லாபம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உற்பத்தியில பெருக்கியோ இல்ல வந்து நம்ம வந்து இந்த வெள்ளாமை பண்ணா லாபம் கிடைக்கும், இந்த பயிர் பண்ணா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற பிளான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட்டுருங்க. விட்டுட்டு எந்த பொருளை நம்மளால விற்க முடியும் நேரடியா. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மக்காச்சோளம். மக்காச்சோளத்தை நான் விற்க முடியுமா நேரடியா? அந்த விற்பனைக்கான தளத்தை ஏற்படுத்துங்க. விவசாயத்தை தொழில், விவசாயம் தொழில் தான். அதை வந்து எப்படி நீங்க மத்த தொழில் பண்றீங்களோ அதே கண்ணோட்டத்துல தான் நீங்க பார்க்கணும் விவசாயத்தை. இன்னைக்கு வரைக்கும் அதை யாரும் பார்க்கல. காரணம் என்னன்னா தண்ணி வந்துதா நடவை நடு, அதுதான் நம்ம தலையெழுத்து. பக்கத்துக்காரன் நட்டுட்டா, பக்கத்து காட்டுக்காரன் நட்டுட்டா நம்ம காட்டை சும்மா போடுறதா அப்படிங்கறதுதான் ஒரு கேள்விக்குறி நமக்கு. சோ வழி இல்ல. இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு தடங்களுக்கு மன்னிக்கவும், சில பேருக்கு வந்து ஹெட்போன்ல மாட்டினாதான் சவுண்ட் கேக்குது அப்படின்னாங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க உங்க சைட்ல, அல்லது ஏதாவது ஹெட்போன்ஸ் இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து டிவிலையும் லேப்டாப்லயும் அவங்களுடைய குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கும் பொழுது வாய்ஸ் ரொம்ப குறைவா இருக்குங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சொந்தங்களே, தடங்களுக்கு வருந்துகிறோம். நிறைய சொந்தங்கள் வந்து வாய்ஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னதுனால, குறைவா இருக்குன்னு சொன்னதுனால இடையூறு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிட்டது. ஒரு நிமிடம் பொறுத்தருள வேண்டுகிறேன். அல்லது மைக் வால்யூம் அதுல நம்மளுடைய சிஸ்டம் செட்டிங்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. நன்றி என்று தெரிவித்த சொந்தங்களுக்கு நன்றி வேண்டியதில்லை. உங்களுடைய சொந்தங்களுக்கு நீங்கள் உத்தரவிட்டால் போதும். உங்களுடைய ஒரு நல்ல வாழ்வில் வெற்றி பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் இந்த டெக்னாலஜியில எந்தவித இடைஞ்சல் இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன வழியோ அதை நாங்க கண்டிப்பாக முயற்சி எடுப்போம். அனைவரின் ஒற்றுமையே நம் பலம். அதுபோல் அனைவரும் கொஞ்சம் பொறுத்தருள வேண்டுகிறேன். இன்றைய ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆயிட்டாருன்னா அவருடைய உரையை அவர் கண்டினியூ பண்ணுவாரு. மாம்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கொஞ்சம் பெட்டருங்க. மேபி ஃபேன் ஏதாவது ஓடிச்சுன்னா அங்க ரூம்ல ஃபேன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் அந்த இரைச்சல் சத்தம் இல்லாம இருக்குங்க. இப்ப பெட்டரா இருக்குங்களா? இப்ப பெட்டர், பழைய எதுக்கு பெட்டருங்க. அவ்வளவுதான். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியுதுங்களா? வால்யூம் அவ்வளவுதான் என்னோட இன்க்ரீஸ் பண்ண முடியுதுங்க. ஆக்சுவலி மைக்ரோஃபோன் வந்து ஏதோ ஒர்க் பண்ணல. ஓகே, நோ இஷ்யூஸ். மேபி அப்ப நீங்க உங்களோட லேப்டாப் கொஞ்சம் பக்கமா வச்சிட்டீங்கன்னா. அத நான் பக்கமா வச்சிட்டேன். ரைட். இப்போ கொஞ்சம் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நல்லா இருக்குங்க. ஓகேங்க. சொந்தங்களே, வாய்ஸ் நல்லா இருந்ததுன்னா எல்லாரும் ஜஸ்ட் ஒரு எஸ்னு மட்டும் போடுங்க சாட் பாக்ஸ்ல, சோ தட் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே, தேங்க் யூ. ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ நாம விட்ட டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோங்க. இடையூறுக்கு மன்னிக்கவும். அதுதான் நம்ம வந்து விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி சிந்திக்க வேண்டும். அதாவது வந்து விவசாய தோட்டம் நிலங்கள்லாம் இருக்கிறவங்க விவசாயத்துல லாபம் பார்க்க முடியலைங்கிறது ரொம்ப தவறான விஷயம். என்ன காரணம்னா நம்ம வந்து திட்டமிடல் இல்லை. மெயின் வந்து நாங்க விவசாயத்தை வந்து நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா திட்டமிடல் இல்லை. விற்பனைக்கான இடத்த வந்து சூஸ் பண்றதே கிடையாது விவசாயிகள். எந்த இடத்த சூஸ் பண்றோம்னா மார்க்கெட்ல ஒரு வியாபாரிகிட்ட கொண்டு போய் கொடுக்கறது, இல்ல நம்ம அருகில் இருக்கிற ஒரு புரோக்கர், மிடில் மேன்ஸ், அவங்ககிட்ட விற்பனை பண்றது. இந்த ரெண்டு தான் வந்து நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து முற்றிலும் தவறானது. இதுல வந்து என்ன ஆகுதுன்னா
அடிப்படையா வந்து நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்ல விற்கிற விலை இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு நேரடியா கிடைச்சதுனாலே அது மிகப்பெரிய லாபம். அந்த விலை வந்து கண்டிப்பா கிடைக்கல. அதை நாங்க வந்து பார்க்கும் போதுதான் எங்களுக்கு வந்து அப்ப என்ன நினைச்சோம்னா 2015 நாங்க தப்போ ரைட்டோ ஒரு முடிவெடுத்தோம். எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் ஃபார்மர்ஸ்க்கு வேணும்னு. அன்னைக்கு காய்கறிக்கு நாங்க மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸா 20 ரூபாய் நிர்ணயிச்சோம். அதாவது இயற்கை விவசாயத்துல விளைவிக்கிற காய்கறிக்கு மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணோம். அப்ப பிக்ஸ் பண்ணும்போது அதுல நிறைய சில கோரிக்கைகள் வந்தது, இவ்வளோ அப்படி இது சில பிரச்சனைகள் வரும். அப்ப என்ன பண்ணணும், விலை நிர்ணய குழு அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு தக்காளி நடவு பண்ணா எவ்வளவு வந்து செலவு வரும், ஒரு கத்திரிக்காய் நடவு பண்ணா எவ்வளவு செலவு வரும், ஒவ்வொரு பயிருக்கும் என்ன செலவினங்கள் வருவாங்கிறத ஒரு ரிப்போர்ட்டா எடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் இப்ப தக்காளி நடவு பண்ணி நமக்கு அறுவடை பண்ணி எடுக்கும்போது 10 ரூபாய் அடங்கல் வருது அப்படின்னா ஒரு 10 ரூபாய் 50% லாபம் விவசாயிகளுக்கு. அப்ப 20 ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையை நிர்ணயிச்சோம். அந்த அடிப்படை விலை தான் வந்து உயிர்ல வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலா இருந்தது. அப்போ விற்பனைக்கான இடம் எங்களுக்கு வந்து அடுத்த பாயிண்ட் வந்து சரி இதெல்லாம் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டோம், நீ விற்பனைக்கு என்ன போலாம் அப்படின்னா நாங்க முதல்ல சங்கமா ரிஜிஸ்டர் பண்ணிருந்தோம். சரி சங்கமாவே போலாம் அப்படின்னு எடுத்து வைக்கும் போதே கால் எடுத்து வைக்கும் போதே அதுல வந்து சில பின்விளைவுகள் எங்களுக்கு வந்தது. இதுல தலைவர், செயலாளர், எலெக்ஷன், அது இதுன்னு நிறைய சிக்கல்கள் வந்து ஊடுருவுச்சு. அப்ப வந்து மதன் சொல்லிட்டு என் நண்பர் ஒருத்தர் வந்து ஆர்கானிக் மாட்டியான்னு பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டோம். கேட்டபோது அவர் என்னன்னாரு, நாங்க வந்து இந்த மாதிரி சங்கமா தான் நடத்தினங்க, ஆனா வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மேல எங்களுக்கு நிறைய அரசியல் தலையீடுகள் எங்களால வந்து அதை கரெக்டா நிர்வகிக்க முடியல, ஒரு பிராண்டை எங்களால ப்ரொமோட் பண்ண முடியல அப்படின்னாங்க. அப்புறம் எங்க விவசாயிகள் எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு சரி ஏன் நம்ம வந்து ஒரு பிரைவேட் லிமிட்டடா ஆரம்பிக்கூடாது, விவசாயி வந்து ஒரு சேர்ந்து ஒரு கம்பெனி ஏன் ஆரம்பிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்க உயிர் அக்ரிகல்ச்சர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டது. 2016 மார்ச்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தொடங்கும். அதுல என்ன விஷயம்னா அனைவரும் அதுல வந்து இருக்கிற ஷேர் ஹோல்டர் அத்தனை பேரும் 25,000 ரூபாய் டு 1,50,000 இப்படி பல பேர் பல முதலீடுன்னு வைங்களா, அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒருத்தர் கிடையாது, 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த லிமிடேஷன் பிக்ஸ் பண்ணோம். எல்லாத்துக்கும் பங்கு சதவீதம் பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் சதவீதத்தை பிரிச்சோம். அப்படி வந்து 65 விவசாயிகள் சேர்ந்து மொத்தம் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் அதனோட மொத்த முதலீடு வந்து 1,08,00,000. அந்த முதலீடு வந்து டோட்டல் முதலீடு இன்னைக்கு 1,08,00,000 அதுல இருக்குது. இன்னைக்கு கட்டத்துக்கு 10 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ 1,08,00,000 முதலீட்டுல இதுல வந்து எல்லா கடை ஓபன் பண்றது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணீங்கனாலும் அதாவது படிப்படியாக தான் நாங்க வந்தோம். அதாவது வந்து 2015 ஒரு நாளைக்கு வந்து சொல்லணும்னா 2,500 ரூபாய்க்கு வியாபாரம் ஆச்சுங்க. ஒரு கட்டத்துல கண்ணீர் தண்ணி வந்துருச்சு எனக்கு. என்னடா விவசாயி கொண்டு வராங்க, 2,500 ரூபாய்க்கு பொருள் வாங்குற கூட ஈரோடு ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வந்துருச்சு, அது ஒரு 2,500 மீதி 7,500 ரூபாய் பொருள் வாங்குற கூட நம்ம ஈரோட்ல ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல என்ன பண்றது இல்லை. காலையில 4 மணிக்கு வசந்தன் ஒரு பையன் கோவையில இருந்து ஒரு டீசல் புல்லட்ல வருவாரு. நான் ஈரோட்ல இருந்ததுனால நாங்க போய் ஒரு நண்பர் ஒருத்தர் ஆட்டோ கொடுத்திருந்தாரு. இன்னும் 2-3 விவசாயி வருவாங்க, பழனிசாமி, ஆர்கே பழனிசாமி எல்லாம் வருவாங்க. அந்த ஆட்டோல தூக்கி போட்டு காலையில 4 மணிக்கு போய் வஉசி பார்க்ல கடை வச்சுட்டு வந்துருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா வாக்கர் அசோசியேஷன்ல எல்லாம் வருவாங்க. வந்து பார்த்துட்டு சில பேர் கிண்டல் அடிப்பாங்க, சில பேர் நின்று வாங்கிட்டு போவாங்க. இவனுக்கு என்னடா காலையில வந்து கடையை போட்டு கொடுத்துட்டாடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சட்டன் லெவலுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் சங்கடமாவும் இருந்தது. இதை வந்து ஜெயிப்பமா ஜெயிக்கலையான்னு உள்ளுக்குள்ள ஒரு பயமும் இருந்ததுங்க. என்ன காரணம்னா எமோஷனல் கேரக்டருங்க. எல்லாரும் விவசாயிகளை பொறுத்தளவுக்கு எமோஷனல் பர்சனாலிட்டிஸ். உன்னை நோக்கி போயிட்டு அது வெற்றி அடையலைன்னா கண்டிப்பா எமோஷனல் ஆயிடுறாங்க. ஈவன் விவசாயிகளோட தற்கொலை வர்றதுக்கு காரணமே அதுதான். எவ்ரிபடியா இருக்கு விவசாயிகளை பொறுத்தளவுக்கு எமோஷனல். அந்த எமோஷனலை தவிர்க்கணும் அப்படின்னு தான் ஒரு கற்பனையை கொண்டு போகாத வச்சிருந்தோம். நம்ம இப்படி வளர்ந்துருவோம், இப்படி ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கற்பனையை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போக வேண்டாம். நம்ம படிப்படியா தான் வளர முடியும், நம்ம படிப்படியா தான் இப்படிதான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து அவங்க மனசுல ஆழ பதிய வச்சு இந்த லெவல்ல நம்ம இப்படிதான் இருப்போம், இந்த லெவல்ல இப்படி ஆகும், இந்த லெவல் இப்படி வருவோம் அப்படிங்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு வந்தாங்க. ஒரு 2017 போதெல்லாம் நாங்க ஒரு சொந்தமா வந்து ஒரு 3 கடை அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லெவல் நாங்க ரீச் ஆனோம்.
ரீச் ஆகிட்டு அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்ததுங்க. அந்த ஒரு 3rd இயர் அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து 2018-19 ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. கிடைக்கும் போது என்னன்னா அடுத்த லெவல் நம்ம எப்படி வைக்கிறது அப்படிங்கறத வந்து யோசிச்சோம். அப்பதான் வந்து விவசாயிகளுக்குள்ள நான் இதை தர்றேன் நீ இதை தர்றேன் அப்படிங்கிற ஒரு செக்ரிகேஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? முதல்ல குறிப்பிட்ட விவசாயிகளும் நாங்க பேச்சுவார்த்தையில முடிச்சுக்கிட்டோம். நீங்க இதை பண்ணுங்க நாங்க இதை பண்ணுங்கன்னு முடிச்சுக்கிட்டோம். அப்ப அதை எப்படி பண்றது அப்படின்ட்டு தான் சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், பயிர் பண்றதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செப்பரேட் சாஃப்ட்வேரை போட்டு தக்காளி விற்பனையில் எவ்வளவு இருக்கும், கத்திரிக்காய் விற்பனைக்கு எவ்வளவு வேணும், மஞ்சள் தூள் இந்த வருஷம் எவ்வளவு வேணும், மிளகாய் எவ்வளவு வேணும், அரிசி என்னென்ன வகைகள் என்ன வேணும் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணோம். ஸோ நம்ம என்ன மார்க்கெட் ஓப்பன் பண்ண போறோம், எந்த லெவலுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கறத யோசிச்சுதான் வந்து நாங்க வந்து அந்த பதிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் பயிர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். இந்த வருஷம் அதோட நல்ல பலன் கிட்டத்தட்ட 30,000 டன் வந்து நெல்லை வந்து அறுவடை பண்ணி எங்களோட சேமிப்பு கிடங்கு கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அடிப்படை விலை நிர்ணயிச்சோம். இதுல என்னன்னா கருப்பு கவுனிங்கிற நெல்லுக்கு அடிப்படை விலை வந்து 55 ரூபாய் நிர்ணயிச்சோம். இந்த விலை வந்து கண்டிப்பா எந்த ஒரு விவசாயிகளும் தன் கையில எடுத்திருக்க முடியாது, பண்ணிருக்க முடியாது. ஸோ இந்த அடிப்படை விலை வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதான் அடிப்படை விலை எம்எஸ்பின்னு சொல்றோம். சரி, சப்போஸ் தக்காளிக்கு எம்எஸ்பி 20 ரூபா இருக்குது, மார்க்கெட்ல 100 ரூபாய்க்கு வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட்ல 100 ரூபா இருந்தா அதுக்கான விலை ஏற்றணும். அடிப்படை விலைங்கிறது விவசாயம் நட்டப்படாம இருக்கிறதுக்கு தான். விலை ஏறுச்சுன்னா ஏற்றி கொடுக்கணும். ஸோ இது எப்படி கன்சியூமர் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட் ஆர்கானிக்ங்க. ஸோ ஆர்கானிக்ல வந்து ஒரு விலை வந்து இந்த ஸ்டேஜ் இருக்குது. அதாவது வந்து என்னன்னா ஒரு 25 ரூபாய்க்கு நான் உயிரில் போனா தக்காளி வாங்கிடலாம், இல்ல 30 ரூபாய்க்கு நான் தக்காளி வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அப்படின்னா 5 ரூபா 2 ரூபாய்க்கு ரோட் எடுக்கிறத விட ஆர்கானிக்கா 25 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குறது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருது. அதை பயன்படுத்தி பழகும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை அடாப்ட் பண்றாங்க. மார்க்கெட்டிங்ல வந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பரேட் கம்பெனி அவங்கள மாதிரி முதலீடு பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? முடியல. எங்களுக்கு பண வசதி அவ்வளவு கிடையாது. அப்ப என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட் நாங்க ஆரம்பிச்சு ஒரு வாட்ஸ்அப் குழுங்க. எனக்கு தெரிஞ்சு 10 பேர் அதில் சேர்த்து விட்டேன், இன்னொரு விவசாயிக்கு தெரிஞ்ச 10 பேர், அப்படி ஒரு 100 பேர் ஈரோட்ல யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க நம்பர்லாம் சேர்த்து அவங்ககிட்ட வந்து ஞாயிற்றுக்கிழமையான இந்த இடைக்கு காய்கறி வருங்க நீங்க வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு பேச்சுவார்த்தையிலையும். ரெண்டாவது இந்த வாட்ஸ்அப் குழு, அப்புறம் ஃபேஸ்புக் குழு ஆரம்பிச்சோம், யூடியூப் ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி ஆரம்பிச்சு செலவில்லாத என்னென்ன வகையான மார்க்கெட்டிங் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணி தான் நம்ம இந்த லெவலுக்கு ரீச் பண்ணோம். ஸோ உயிரோட ஸ்டோரினா சிம்பிளா இவ்வளவுதாங்க. அதாவது ஒன்றுபட்டால் எதை வேணா சாதிக்க முடியுங்க. விவசாயிகள் வந்து கண்டிப்பா ஒன்றுபட்டு செய்யணும். அது இல்லைன்னா இன்னைக்கு கூட்டுறவு சொசைட்டின்னு ஒண்ணு எதுக்கு ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது அது வேற கான்செப்ட் போயிடுச்சு. ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட்டுறவு சொசைட்டி எதுக்கு இருக்குது? அது வந்து விவசாயியோட பயன்பாட்டுக்கு தான் முக்கியமா ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ விவசாயிகள் வந்து தங்கள் உர பயன்பாடு இதெல்லாம் வந்து அந்த சொசைட்டி மூலியமா எடுத்து அதே மாதிரி தனக்கு விற்பனையான தேவையான பொருளை எல்லாம் கொண்டு வந்து வச்சு பண்ணிக்கணும்னு தான் பண்ணணும். ஆனா அது வந்து மாடல் ஓடிட்டு இருக்குது. அதனால விவசாயிக்கு எந்த வகையில லாபம் அப்படிங்கிறது வந்து மிக குறைவாகவே இருக்குது. அதெல்லாம் வந்து பல திட்டங்களை போட்டு அதெல்லாம் அபிவிருத்தி பண்ணோம். இன்னைக்கு வந்து இன்னொன்று வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்திருக்குதுங்க. பெரும்பான்மையான மக்கள் விவசாயத்தை சார்ந்தவங்கள தான் இருப்பீங்க. இதுல எப்படி லாபம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ப்ரொடியூசர் கம்பெனி வந்திருக்கு. நாங்க ஆரம்பிக்கிற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரொடியூசர் கம்பெனி வந்து ஒரு 1000 பேர் உறுப்பினராக இருந்தால் தான் பண்ண முடியுட்டாங்க. அதனால எங்களால பண்ண முடியல. அதனால பிரைவேட் லிமிடெட் சூஸ் பண்ணோம். இனிமேல் வர்றவங்க ப்ரொடியூசர் கம்பெனி எடுக்கலாம். அந்த ப்ரொடியூசர் கம்பெனிங்கிறது வந்து நீங்க வந்து 10 பேர்த்த சேர்த்து கூட ஆரம்பிக்கலாம், 20 பேர்த்து சேர்த்து போற ஆரம்பிக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து நீங்க உற்பத்தியாளரா இருக்கணும். உற்பத்தியாளரா இல்லாம நீங்க வந்து நான் வந்து ஒரு 10 பேர்த்த சேர்த்து ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு விவசாயிட்ட இருந்து வாங்குறேன், நான் இங்க விற்கிறேன், நான் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறை சாத்தியத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்காதுங்க. நீங்க வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அது எனிதிங். ஒரு இளநிய கூட நீங்க கொள்முதல் எடுத்து ஒரு நீங்க சிட்டியில் இருக்கிறவங்க ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிச்சு எங்க தோட்டத்துல எங்க ஊர்ல நாங்க ஒரு குரூப் ஆஃப் ஊரு நாங்கெல்லாம் இங்க சென்னையில வைக்கிறோம், இல்ல இந்த ஊர்ல வைக்கிறோம், எங்க ஊர்ல இளநீ நல்லா இருக்குது, அங்க இருக்கிற இளநீ நாங்க கொள்முதல் பண்ணி எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆளை போட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு கடையை போட்டு நான் வெட்டி விற்பேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கனாலும் அதுவும் ஒரு வியாபாரம் தான். நேரடியா உங்களுக்கு பணம் கிடைக்கும்.
இன்னைக்கு வியாபாரி என்ன பண்றாங்க, காட்டுக்காரர்கிட்ட போய் 14 ரூபாய்க்கும் 12 ரூபாய்க்கும் இளநீ வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து இதே சிட்டியில வந்து 50 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஏரியால நம்ம ஊர்ல என்ன பொருள் கிடைக்கும், நீங்க வந்து நகரப்புறத்துல வாங்கலாம் இல்ல கிராமப்புறத்துல வாங்கலாம். இந்த ரெண்டுக்கும் ஒரு லிங்க். நான் வந்து 97 ஈரோட்ல வந்ததுனால, ஈரோட்ல இருந்ததுனால என் நண்பன் என்னை கூப்பிட்டாப்ல. அந்த மாதிரி இன்னைக்கு சென்னையில எத்தனையோ பேர் இருக்கிறோம், கோயம்புத்தூர்ல எத்தனையோ பேர் இருக்கிறோம், இன்னும் வெளிநாடுகள் எத்தனையோ பேர் இருக்கிறோம், இத்தனை பேர் இருக்கிறோம். அப்ப நம்ம கிராமத்துல நம்ம ஊர்ல இன்னும் எத்தனையோ விவசாய நண்பர்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்கள வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னம்னா ஒரே வழி, அவங்களுக்கு அவங்க பொருளை நம்ம வித்து கொடுக்கணும். கண்டிப்பா எல்லா விவசாயிகளுக்கும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரியாதுங்க, தொழில் நுணுக்கம் தெரியாதுங்க, எப்படி வந்து காம்படிட்டர்கிட்ட மீட் பண்ணணும்னு தெரியாது. அது வந்து தொழில் பண்ற நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உயிரோட வெற்றிக்கு வந்து முழு காரணம் வந்து விவசாயிகளும் தொழில் புரிவோரும் இணைந்து பண்ணதுனாலதான். ஓப்பனா சொல்லணும்னா பிசினஸ் பீப்புளும் இதோட ஜாயின் டுகெதரா இருந்ததுனாலதான் இதை ஜெயிக்க வைக்க முடிஞ்சது. 2 பேரும் இணைந்து செயல்பட்டோம். விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணாங்க, பிசினஸ்ல இருக்கிறவங்க. அப்ப நான் விவசாயம், எனக்கும் விவசாயம் 10-12 ஏக்கரா தோட்டம் இருக்குது. நான் முதல்ல வரும்போதே சொன்னேன், என்னை விவசாயம் பண்ண சொல்லிடாதீங்க, விவசாயத்துல பண்ணி கடனாய் தான் நான் வந்து பிசினஸ்க்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் வாக்குறுதி பெற்று தான் அதுக்குள்ளேயே வந்தேன். ஆனா என்னைய ஆர்வங்க, அதாவது வந்து ஒவ்வொரு மீட்டிங்ல ஞாயிற்றுக்கெல்லாம் போகும்போது நான் சேல்ஸ் பத்தி பேசுவேங்க. அவங்க அந்த இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுவாங்க பாருங்க, அப்படியே இம்ப்ரெஷன் ஆகி 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 கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒரு கட்டத்துல 2017 டிசம்பர் பசுமை விடன் அட்டப்படத்துல வர்ற அளவுக்கு கொட்டார பந்தல போட்டு புடலங்காய் போட்டு பண்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். சோ இதெல்லாம் என்னன்னா ஈர்ப்பு. கண்டிப்பா அதுல லாபம் சம்பாதிச்சேன், லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது, லாபம் சம்பாதிச்சேன். ஆனா பசுமை விடன்ல இருக்கிறவங்களும் மிகைப்படுத்தப்பட்ட லாபம் கிடையாதுங்க, ஓரளவுக்கு லாபம் வந்தது, அதுதான் உண்மை. சோ வந்து அது கொஞ்சம் மிகைப்படுத்தி போட்டிருந்தாங்க. சோ இதெல்லாம் என்னன்னா அந்த ஈர்ப்பு, அந்த விவசாயத்துல உள்ள ஈர்ப்பு நமக்கு வரும். ஆனா விவசாயத்தில் அவ்வளவு லாபமா கண்டிப்பா கிடையாது. அதனால விவசாயி நேரடியா விற்பனை பண்ணா லாபமா கண்டிப்பா இருக்குதுங்க. நேரடி விற்பனையில கடலைக்காயோ இல்ல வந்து எல்லையோ நீங்க நேரடியா எல்லாவோ கடலைக்காயா வித்தா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதே கடலைக்காயோ நெல்லோ எல்லையோ எள்ளுருண்டையாகவும் அல்லது நல்லெண்ணெயாகவும் இந்த மாதிரி வந்து தரம் உயர்த்தி வேல்யூ ஆடட் பண்ணி விற்கும் போது மிக சிறப்பான லாபம் கிடைக்குதுங்க. அதே மாதிரி கடலை அதே மாதிரி தான், கடலை பருப்பியாகவும் அல்லது வந்து கடலை, அதாவது வந்து கடலையில வந்து நிறைய இன்கிரிடியன்ஸ் சேர்த்துறாங்க. இப்போ அதாவது வறுத்த கடலை இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டமா செய்யறாங்க. அதே மாதிரி கடலை எண்ணெயாவோ இந்த மாதிரி பண்ணி விற்கும் போது மிக அதிக லாபம் கிடைக்கும். ஸோ தேங்காய் எடுத்துட்டீங்கன்னா அப்படிதான், எல்லாம் ஒவ்வொரு ஐட்டத்திலையும் அப்படிதான். மஞ்சளை பொறுத்தளவுக்கு நாங்க மஞ்சள் பொடியா தான் விற்கிறோம். அதுல வந்து ஒரு சில நுணுக்கமான விஷயங்களை எங்க விவசாயிகள் வந்து பண்ணாங்க. அதுதான் அன்னைக்கு வந்து உயிர் வந்து வளர்ந்துருக்குதுன்னா ஒவ்வொருத்தரோட முயற்சிங்க, அதாவது ஒரு தனிப்பட்ட விவசாயியோட முயற்சி. என்னன்னா மஞ்சளை வந்து வேவிச்சு அதை பாலிஷ் பண்ணி பவுடர் ஆக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒரு விவசாயி என்ன பண்ணாரு, பச்சை மஞ்சள் எடுத்து நல்லா கழுவிட்டு சிப்ஸ் சீவிர மிஷின்ல போட்டு சீவி பச்சையாவே வந்து ட்ரையர்ல காய வச்சு, சோலார் ட்ரையர்லயோ இல்ல வெயிலையோ காய வச்சு, துணியை போட்டு காய வச்சு எடுத்து பவுடர் பண்ணி கொடுத்தாரு. இது என்னங்க டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு அதோட குக்குமிங் பவர் பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. மோர் தென் 4.2 4.3 அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு பழமொழி, வீரபாம்பு கட்ட சொன்ன மாதிரி மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா அப்படின்னு ஒரு பழமொழி வந்தது. அப்பதான் நான் நம்ம மஞ்சளை வேவிச்செல்லாம் பண்ணல, பச்சை மஞ்சளை வச்சிருந்தா நம்ம அரைச்சு சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு ஏதோ கால சூழ்நிலையில ஸ்டாக் வைக்கணும், இதெல்லாம் வைக்கணும்னு இப்படி ஒரு முறை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூனிக்ஸ் நிறைய சத்து மாவுகள் இந்த மாதிரி யூனிக்கா ஃபார்மிங்ல வந்து நிறைய இப்ப வந்து யூனிக்கா கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய ப்ராடக்டை டெவலப் பண்ணணும். சும்மா வந்துட்டு நம்ம தேங்காய் இருக்குதுன்னா வெறும் நம்ம தேங்காய்னா உடைக்கிறதா பருப்பு பண்றதா இல்ல வந்து முடிச்சா தேங்காய் போட்டா ஒருத்தனை விற்கிறோம்னா லாபம் கிடைக்காது. யூனிக்கா அந்த தேங்காய் என்னென்ன பண்ண முடியும், அந்த தேங்காய் மட்டும் என்ன பண்ண முடியும், அந்த தேங்காய் தொட்டி என்ன பண்ண முடியும். சில விவசாயிகள் எங்களுதுல இது வந்து ஆச்சரியத்துக்குரியது. அவங்க வீட்டுல இருக்கிற லேடிஸ் வந்து தென்னை மட்டைய, கீழே விழுகிற தென்னை மட்டையை வெட்டிட்டு வந்து அவங்க அம்மா அவங்க எல்லாம் வயசானவங்க அதை வந்து ஈக்குமாத்து குச்சியா உரிச்சு உயிரில 30 ரூபாய் 40 ரூபாய் கொடுத்து வருமானம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து
பூமியில இருந்து மேல வர ஒவ்வொரு விஷயம் வந்து அமிர்த மாதிரி லாபம் தான். ஆனா அதை என்ன எப்படி பண்ணணும், எப்படி விற்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து அன்னைக்கு ஒருத்தர் என்னோட ஃபார்முக்கு வந்தாரு. ஃபுல்லா வந்து நான் வந்து மரங்கள் வச்சிருக்கிறேன், நிறைய பல வகையான மரங்கள் வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள வந்துட்டு கோபுரம் தாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு செடி பார்த்து எடுத்தாரு. அது சாதாரணமா படர்ந்துருக்குது. இதுக்கு பேர் கோபுரம் தாங்கிங்க அப்படின்னா, இது ஒரு மூலிகை செடிங்க அப்படிங்க. மூலிகைலாம் நாங்க இதான் பாக்குறேங்க, சாரிங்கன்னு. ஐயோ, இது வந்து நாங்க தேங்காய் எண்ணெயில போட்டு நாங்க வந்து கொதிக்க வச்சு இதை பண்ணும்போது தலைமுடி உகிர்ந்து நிக்குதுங்க, நல்லா முடி கருகருன்னு வளருங்க. இந்த மூலிகை வந்து நான் நிறைய இடத்துல தேடி இருக்கிறேன், இங்க இருக்குது அப்படிங்கிறாரு. சாதாரண காட்டுல அது வந்து தானா இருக்குது. இந்த மாதிரி அரிதான செடிகள் நம்ம தோட்டத்துல நிறைய இருக்கும், நமக்கு தெரியாது. இப்ப நாங்க உயிர்ல வந்து பெரிய ஃபோக்கஸே அதுதான், R&D. அதாவது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லாத எந்த ஒரு தொழிலையும் நல்ல நிலைமை கொண்டு வரும். அரசாங்கம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தா கூட நம்மளோட முயற்சியில தேடுதல், நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டையும், இப்ப நீங்க பீஸா, பர்கர், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் எப்படி வந்து மக்களுக்கு அடிக்ட் ஆச்சு, டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆனாங்க போனாங்கன்னா அது ஒரு கண்டுபிடிப்பு தான். ஸோ அவங்க வந்து மைதா மாவையோ கோதுமாவையோ வச்சு ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற உணவு தானியங்களை வச்சு நம்ம சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை யூனிக்கா கொண்டு போய் அதை பிசினஸா பண்ணும்போது தான் ப்ராஃபிட். நீ விவசாய நிலத்துல நான் இதை போட்டேன்னா அது தானா விளைஞ்சு இது லாபம் வரும் அப்படின்னு ஒரு பயிரை போட்டேன்னா கூட அந்த பயிர்ல உங்களுக்கு லாபம் ₹1,00,000 வந்ததுன்னு தெரிஞ்சதுனாங்க, அடுத்த நாள் காலையில தமிழகம் எங்கும் அந்த பயிர் பண்ணப்படும். அந்த பயிருக்கான டிமாண்ட் முடிஞ்சு போயிடும். சோ இதுதான் நடைமுறை. அப்போ நார்மலா நம்ம சாப்பிட்ற அரிசி ஆகட்டும், இல்ல வந்து சோளம் ஆகட்டும், எதாகட்டும், நம்ம ஏரியால என்ன விளையுமோ அது என்ன தரமா இருக்கும், எப்படி நேரடி விற்பனை பண்ணணும் அப்படிங்கிறதான். இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டிங்க்கு நிறைய ஏரியா வந்துருச்சுங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சாதாரண விஷயம் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து கமலஹாசனோட நேரடியா டிபேட்ல இருக்கும்போது அவர் வந்து என்ன கேட்டாருன்னா, நீங்க வந்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிட்டீங்க, அதனால நீங்க வந்து சக்சஸ் பண்ண முடியுது, பிராண்டை கிரியேட் பண்ணாத விவசாயி என்ன பண்ணுவான் அப்படின்னு என்னை ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், ஏன் அரசாங்கம் நினைச்சா ஊருக்கு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணாமல்ல, அந்தந்த ஊர்ல இருக்கிற விவசாயி அவங்க ஊர் பேர்லயே ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண முடியுமில்ல. கண்டிப்பா விவசாயிகளுக்கு இது மாதிரி ஒரு பிராண்ட் தேவைங்க. அந்தந்த ஊர் விவசாயிகளுக்கு 10 பேர் சேர்ந்தாலும் சரி, 5 பேர் சேர்ந்தாலும் சரி, ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும். ஒரு கிராமம், ஏதோ ஒரு பாளையமோ இல்ல ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர் பேர்ல அவங்க பிராண்டை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்து பண்ணணும். இதுல ஒண்ணு சேர்ந்து பண்றதுல என்ன பிரச்சனை வரும்னாங்க, அக்கௌண்டிங் யார் பாக்குறது, இது யார் பாக்குறது, இது என்ன பண்றது, இதெல்லாம் வந்து நடைமுறை பிரச்சனை இருக்கும். வாட் எவர் இட்ஸ் மே பி, முதல்ல நீங்க ஒரு செயல்படுறதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் வரைமுறைப்படுத்திருங்க. இதுதான் இப்படி, இந்த அக்கௌண்டிங்னா இவங்க தான், இதுதான் ஆடிட்டர், இதுதான் இவங்க, இதுதான் பண்ணணும், வரைமுறைப்படுத்திருங்க. முடிவு எடுக்கிறது 4 பேரா இருக்கணும் அல்லது 5 பேரா இருக்கலாம். அதுல 50 பேர் 60 பேரும் அந்த இடத்துல முடிவு எடுக்க முடியாது. ஸோ அந்த 4 பேரோ 5 பேரோ அவங்களோட எத்தனை பேர் வந்து அதிகப்படியான வந்து வாக்குகள் இருக்குதோ அது பிரகாரம் ஒரு முடிவை செயல்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையா ஒரு 4-5 பேர் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை முன்னெடுக்கணும். இதுல வந்து கண்டிப்பா நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க நீங்களும் இணையணும். இணைஞ்சா மட்டும்தான் இது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா எடுக்க முடியுங்க. நான் திருப்பி சொல்றது என்னன்னா, அதாவது ஆர்கானிக், நான் வந்து ஜென்ரலா பேசிட்டு வரேன். இது வரைக்கும் வந்து ஜென்ரலா நீங்க எந்த பொருள் வேணா பண்ணுங்க அப்படிங்கிறத, மொத்தல விவசாயம் லாபம் அடையணும். உயிர் ஆர்கானிக் அப்படின்னு ஏன் எடுத்தது அப்படின்னா, தொலைநோக்கு பார்வை. தொலைநோக்கு பார்வை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா, நாங்க ஒரு அனலைஸ் பண்ணோம். என்னன்னா சாதாரண விஷயம் தாங்க. அதாவது வந்து இன்னைக்கு உலக அளவுல இந்தியா வந்து உற்பத்தி அளவுல எல்லா வகையிலும் எடுத்துட்டீங்கன்னா 2, 3வது இடம் அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஃபைட் பண்ணுவாங்க. அரிசியில எடுத்தீங்கன்னா 2வது இடம், 3வது இடம் இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா நியூட்ரிஷன், சத்து பற்றாக்குறையில பாத்தீங்கன்னா நாம 114வது இடத்துல இருக்கிறோம், 120வது இடத்துக்கு போறோம், இப்படி இருக்கிறோம். என்னங்க, உணவுதான உற்பத்தியில 2வது இடம் 3வது இடம் இருக்கிறோம். ஆனா சத்து பற்றாக்குறை அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா 114வது இடத்துக்கு எப்படி போனோம்? அப்போ இன்னும் நம்ம ஊர்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கிடையாது.
ஸோ அப்போ வந்து யாருக்கும் வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது. ஸோ அப்போ வந்து யோசனை ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்காரங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும். அதுக்கு என்ன முயற்சி? சரி, ஆர்கானிக் நோக்கி போகலாம். ஆர்கானிக்னா விலை அதிகமா இருக்கும். வாங்கும் திறன் இருக்குதா? இல்ல. ஹையர் கிளாஸ் மட்டும்தான் வாங்க முடியும், மிடில் கிளாஸ் வாங்க முடியாது. சரி, அப்ப மிடில் கிளாஸ் வாங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்பதான் இந்த மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ்னு ஒரு கான்செப்ட் எடுத்தோம். கான்செப்ட் எடுக்கும்போது பெரிய மார்க்கெட் டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ நம்ம செலவினங்கள்லாம் போட்டு ஒரு 24% விவசாயத்தை கொள்முதல் பண்ணதுலேருந்து ஒரு 24% மார்ஜின் வச்சு பண்ணலாம், நம்ம வந்து இதை லாபம் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ அந்த மினிமம் பர்சன்டேஜ் இதுக்குள்ள நம்ம செலவுல முடிச்சுக்கணும் அப்படின்னு வச்சு பண்ணணும். பண்ணும்போது அது சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது பர்சன்டேஜை கம்மியா வைக்கும் போது, லாபத்தை வந்து பர்சன்டேஜ் நிர்வாகத்துக்கு கம்மியா வைக்கும் போது நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் மாடலா எடுக்க முடிஞ்சது. அதே விஷயத்த மற்ற பொருளையும் சக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஒன்லி திங் வேல்யூ ஆடடா மாத்தணும். ஸோ இந்த ஆர்கானிக்ங்கிறது யூனிக் ஐட்டம். உயிர் வந்து ஆர்கானிக்ல சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து யூனிக். அதாவது வந்து அந்த இயற்கை வந்து இப்பதான் வந்து ஒவ்வொருத்தரா கையில் எடுக்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இதையே எல்லாரும் கையில் எடுக்கலாம். உயிர் மாதிரியே வந்து இன்னும் வந்து 50, 100, 200, 300 இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்படணும். ஏன் ஏற்படணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன்னா, கண்டிப்பா உயிரே வந்து அத்தனை விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து அத்தனை பேர்த்தையுடைய லாபத்தையும் வந்து சம்பாரிச்சு எல்லாத்துக்கும் லாபம் பண்ணி கொடுக்கணும்னா கண்டிப்பா முடியாது. ஓரளவுக்கு உயிர் வந்து அதோட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். ஆனா இந்த மாதிரி வந்து பல அவங்கவுங்க, நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க ஒருத்தர் பிராண்டை கிரியேட் பண்ணணும். அந்த பிராண்டை வந்து மக்களோட கொண்டு சேர்த்துறதுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. நம்ம பசங்க எல்லாம் பயங்கரம் வந்து இதெல்லாம் வந்து நல்ல நாலேஜபிளா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இப்ப அரசியல் ட்ரெண்டை எத்தனையோ ஷேர் பண்றோம், என்னென்னமோ பண்றோம். இன்னைக்கு அரசியல்வாதிகளை பத்தி என்னென்னமோ பேசுறோம், இதெல்லாம் போறோம். இதை விட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு விவசாயிகளோட பொருளை ஒரு நகர்ப்புறத்திலேயோ இல்ல வந்து ஒரு டவுன்ஷிப், ஒரு ஈரோடு மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி ஒரு டவுன்ஷிப்லயோ ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து விற்பனை இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து நேரடியா விற்பனை பண்ணி கொடுத்தீங்கன்னா விவசாயத்துல லாபம் கண்டிப்பா வரும். ஸோ வந்து அதுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்துக்குங்க. அதாவது யார் வந்து இதை முன்னின்று பண்றீங்களோ அந்த வேலையை விட்டுட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்க சும்மா சம்பளம் இல்லாத நான் சேவை செய்யறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடைமுறை கிடையாதுங்க. சும்மா ப்ராக்டிக்கலா பேசலாம். அதாவது வந்து நான் வந்து சேவை செய்யறேன், நான் வந்து விவசாயிகளுக்கு வந்து பொருளை வித்து கொடுக்குறேன், அதெல்லாம் வந்து நடைமுறையில வந்து ப்ராக்டிக்கலே கிடையாது. உங்க வேலையை விட்டுட்டு உங்க குடும்ப வருமானம் விட்டுட்டு நீங்க செய்ய போறீங்க. அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ், மினிமம் பர்சன்டேஜ், நான் பொருளை இங்க வித்து கொடுக்குறேன், அதுக்கான எனக்கு இந்த பர்சன்டேஜ் லாபத்தை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கண்டிப்பா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப்பா எடுத்துட்டு போகும்போது அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடையும். இப்போ நாங்கள் உயிரே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 கடை 4 கடைங்கும் போது கையில இருந்து முதலீடு பண்ணோம். அதுக்கு மேல என்னால முடியல. அவ்வளவு பணம், ஒரு கடை போறோம்னா 20 லட்சம் 25 லட்சம் செலவாகுது. ஸோ இது வந்து மறுபடியும் விவசாயிட்ட இருந்து வாங்கி பண்றதா அப்படிங்கும் போது ஒரு சிறப்பான ஐடியா எங்களுக்கு கிடைச்சது. ஒருத்தர் வந்து சிறப்பான ஐடியா சொன்னாரு. இந்த மாதிரி வந்து பிரான்ச்சைஸ் கான்செப்ட், அதாவது வந்து ஆபரேஷன் பிரான்ச்சைஸ், அதாவது வந்து பிரான்ச்சைஸ் சொல்ல முடியாது, அந்த கடைக்கான வாடகையும் இதுவும் உயிர் கொடுத்துக்கும், பில்லிங்கும் உயிர் பேர் தான் நடக்கும். ஏன்னா சர்டிபிகேட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறதுனால பொருள் உயிர் பேர் தான் விற்கும். அங்க இருக்கிற பொருளுக்கான தொகையை வந்து அவங்க டெபாசிட்டா பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் சேல் ஆகிறத அடுத்த நாள் காலையில கட்டிடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு 10% கமிஷன் அவங்க வந்து அதை வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்து பண்றதுக்கு ஒரு 10% கமிஷன் அவங்களுக்கு கொடுத்துட்றோம். இது மூலியமா எங்களுக்கு வந்து கொஞ்சம் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி வேகமா வந்து கிளைகளை கொண்டு வர முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நாங்கள் போறதுக்கு வந்து ஈஸியா பயன்படுது. அப்போ வந்து அந்த ஒரு 10% ஒரு மெட்ராஸ்ல இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து உயிருக்கு வந்து நாங்கள் ஒரு கடை இந்த இடத்துல ஓப்பன் பண்றாங்க, ஒரு விற்பனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு வருமானம் இல்லைன்னா அதை கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து முழு நேரமா பார்க்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன தொகையை நம்ம ஒதுக்கணும். இந்த மாதிரி ஒதுக்கி நேரடியா விற்பனை கொண்டு போகும்போது வெற்றி பெறலாம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இது ஆர்கானிக்ல வந்து மெயினா வந்து ஸ்டாக். எப்படி வந்து ஸ்டாக் பண்றீங்க, என்ன பண்றீங்க? ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு 20,000 டன் 30,000 டன் நெல் அறுவடை பண்ணியாச்சு. எப்படி ஸ்டாக் பண்ணணும், என்ன பண்ணணும்? அப்போ விவசாயிகளுக்கு இம்மீடியட்டா பணம் தேவை.
ஸோ அவங்களே பணம் கொடுக்கணும். உயிர்ல வந்து 40 லட்சம் 50 லட்சம் பணம் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்டோரேஜ் வந்து கோல்டு ஸ்டோரேஜ், அதாவது வந்து இயற்கையாக பண்ணும்போது கோல்டு ஸ்டோரேஜ் தான் வைக்கணும். வேற எங்கேயாவது வச்சோம்னா வந்து பூச்சி தொல்லைகள் அதிகம், நீங்கள் பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது, சேலஞ்சான விஷயமா இருக்குது. அதனால கோல்டு ஸ்டோரேஜ். அப்போ அதில் வைக்கிறதுக்கான கடன் தொகை 6 மாசத்துக்குள்ள நாங்கள் வித்து கொடுத்துருவோமா, 6 மாசத்துக்கான எத்தனை %, அதை வந்து உயிரே ஏற்றுக்கும். அந்த வட்டியை வந்து வங்கியில் வாங்கினாலோ எங்கே வாங்கினாலோ அது வந்து அந்த வட்டியை வந்து உயிரே ஏற்றுக்கிட்டு அதோட ரேட்ல ஆட் பண்ணி அதுல இருந்து நாங்கள் வந்து மார்ஜினை வச்சு பொருளை வித்து கொடுக்குறோம். விவசாயிக்கு வந்து உடனடியாக வந்து பணத்தை வந்து கொடுத்துட வேண்டியது. அந்த பொருள் அங்கிருந்து எடுக்கும் போது அதுக்கு உண்டானவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றோம். இந்த மாதிரி மினிமம் வட்டியில அந்த மாதிரி வந்து ஸ்டாக்கையும் வச்சு பண்ண முடியும். இன்னைக்கு எதுவுமே, அதாவது பணம் இருந்தால்தான் வந்து இந்த தொழிலை நடத்த முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஒரு பெருசா வந்து விவசாயிக்கு ஏற்படுத்த முடியும்னா கண்டிப்பா முடியாது. நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆளுக்கு 25,000 50,000 4 லட்சம் இருந்தாலும் சரி, 5 லட்சம் இருந்தாலும் சரி, இந்த ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்குண்டான வியாபாரத்தை பண்ணுங்க. அதை கொண்டு போக தான் நீங்க டெவலப் பண்ண முடியும். இது கூட்டு முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 25 பேர் சேர்ந்தாலும் சரி, 10 பேர் சேர்ந்தாலும் சரி, 15 பேர் சேர்ந்தாலும் முதல்ல முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், முயற்சி எடுக்காம ஜெயிக்க முடியாது. நான் வந்து பேசின எல்லா விஷயமுமே பாத்தீங்கன்னா வந்து விவசாயத்துல உற்பத்தி பண்ணி லாபம் சம்பாதிக்கலாங்கிற பாயிண்டே இருக்காது. நிறைய பேர் அதை எதிர்பார்த்து கூட வந்திருப்பீங்க. அவங்க தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கபடி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து விவசாயத்துல உற்பத்தி பண்ணி ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்து லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னம்னா அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து பெருசா லாபம் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து இன்னைக்கு வரைக்கும் சாத்தியக்கூறு இல்லாம தான் இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க அந்த போன தண்ணியில வந்து பயிர் பண்ணா இவ்வளவு லாபம் கிடைக்கும், இதை பண்ணா அதை பண்ணிக்கும். மேசிவ் லேண்டுங்க. அதாவது வந்து இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது. உண்மை சொல்லணும்னா நமக்கு இருக்கிற லேண்ட், அதாவது வந்து 155.2 மில்லியன் ஹெக்டேர் வந்து இன்னைக்கு வந்து இன்ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்க. அவ்வளோ பெரிய ஏரியா இருக்கு. அதுல வந்து 3.5 மில்லியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைல்ட் ஹார்வெஸ்ட், அதாவது வந்து மலை சார்ந்த மலைவாசிகளும் பண்றதா இருக்குது. அதுலயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5.7 மில்லியன் ஆர்கானிக் லேண்டா இருக்கு. ஸோ ஒரு 60 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வந்து ஆர்கானிக் லேண்டா தான் இருந்தது. ஸோ இடையில வந்து நமக்கு வந்து பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி இதெல்லாம் வந்ததுல வந்து வழி இல்லை, வந்துதான் ஆகணும். ஏன்னா வந்து மக்கள் தொகை கடன் கூட்டிட்டு போயிடுச்சு. ஒரு 30-35 கோடி இருந்தது, இன்னைக்கு 130 கோடி போயிடுச்சு. அதனால வந்து உற்பத்தி பறிக்காமல் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்மளை பொறுத்த அளவுக்கு அதை வந்து வரவேற்கிறோமோ இல்லையோ, இன்னைக்கு வந்து குளோபலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு உலகம் ஃபுல்லா நமக்கு நல்ல சந்தை வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்ம வந்து அந்த நோக்கி நம்ம நகரணும், உலகத்தை நோக்கி நகரணும். அப்ப வந்து இந்தியாவுக்கு என்ன வாய்ப்பு? சரி, உலகம் பூரா சந்தை வாய்ப்பு இருக்குதுங்கிறீங்க, இயற்கை விவசாயத்துக்குள்ள இந்தியாவுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? நமக்கு இருக்கிற பலம் என்ன தெரியுங்களா? நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஏக்கர்ஸை கம்பேர் பண்ணும்போது, அதர் கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் அதிகம். இயற்கை விவசாயங்கிறது வந்து ஒரு அதாவது வந்து மேசிவா ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்ல நீங்க வந்து ஒட்டுக்கா பண்ணியெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. 4 ஏக்கர் 5 ஏக்கரா பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து விவசாயத்துல இயற்கை விவசாயத்துல நல்ல வகையில நல்ல சக்சஸ்ஃபுல் மாடலா வராங்க. இதே பெரு விவசாயிகள் வந்து ஸ்டில் வந்து அவங்களால வந்து முடியறது இல்லை. அப்ப வந்து நம்மளோட இந்தியாவை பொறுத்தளவுக்கு சிறு விவசாயிகள் குவிந்து கிடக்கும் நாடு. அப்போ அதுக்கு என்ன ஊக்குவிக்கணும்? அவங்க வந்து ஆர்கானிக்கா மாறலாம், நல்லா உற்பத்தி பண்ணலாம். இயற்கை விவசாயத்துல விளையறதுல எப்படி இந்த நாட்டுக்கு சாப்பாடு போடுறது, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஏன் உற்பத்தி ஆகல? இன்னைக்கு உற்பத்தி ஆகலன்னு சொல்ற காரணம் என்னன்னா மைக்ரோ ஆர்கானிசம் போட்டு அதாவது ஆர்கானிக்னு ஒரு வார்த்தையை எடுத்தீங்கன்னா நம்ம பூமியோட ஸ்கின்னுங்க, அதாவது மேல்பரப்புல இருக்கிற கார்பன் தான் ஆர்கானிக். அதை தோலை உரிச்சு எரிஞ்சிட்டோம். அதுல வேற என்ன இருக்குது? நீ யூரியா போட்டாலோ பொட்டாஷ் போட்டாலோ இதை போட்டாதான் வளரும். அதை திருப்பி போடும் போது எவ்வளவு போட்டாலும் அவ்வளவுதான் வளரும்.
இதே இயற்கையா மைக்ரோ ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகி நல்ல லெவல்ல இருக்கிற இது பார்த்தீங்கன்னா விளைச்சல் இருக்கும். இதுல வந்து விளைச்சலை பத்தி குறைய சொல்ல முடியாது. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகி விளைச்சல் இருக்கும். விளைச்சலை பத்தி நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா நமக்கு என்ன டிராபேக் ஆனா இந்த பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், இதெல்லாம் பை பிராக்டிஸா ரெடி ஆகிக்கணும். அதுக்கு தான் நாங்க பயிற்சி வகுப்புகள் கண்டினியூவா கொடுத்துட்டு இருக்கோம். இதை ரெடி ஆயிட்டும் போது அவங்களுக்கு அடிப்படை விலை எம்எஸ்பின்னு எவ்வளவோ போராட்டம் நடத்துறாங்க பண்றாங்க. பட் எம்எஸ்பி நிர்ணயிச்சா மட்டும்தான் விவசாயிகள் ஜெயிக்க முடியும், விவசாய உற்பத்தி பெருக்க முடியும். ஸோ இயற்கை விவசாயத்துல நீங்க வந்து ஒரு எம்எஸ்பி நிர்ணயிச்சு நான் இந்த விலைக்கு எடுக்கிறேன், கேரண்டடா சைன் பண்ணி நான் வந்து உங்களோட உற்பத்தி எடுத்துப்பேன், நீ உற்பத்தி பண்ணி கொடு அப்படின்னா விவசாயிகள் தயாரா இருக்கிறாங்க. உற்பத்தி பண்ண முடியும், அவங்களுக்கு திறமை இருக்குது, பண்ணுவாங்க. ஆனா நாம எடுத்து விற்பனை பண்ண கொடுக்கக்கூடிய மார்க்கெட் ஏரியா டெவலப் பண்ணும். ஸோ அந்த டெவலப் பண்ற பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஆர்கானிக் ஏன் வந்து ஆர்கானிக்கை நோக்கி போறோம் அப்படின்னம்னா சீரியஸாவே 2 இஷ்யூங்க இன்னைக்கு. ஐ எம் சோ ஹாப்பி வித் தட். 2 சைட்லயுமே இருக்கிறதுனால நான் வந்து என்னால வந்து சொல்ல முடியுது. ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழ்றவன் வந்து நல்லா போயிட்டு இருக்கான், ஃபைனான்ஸ் லெவல் எவ்ரிதிங் நல்லா போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல டோட்டலா ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலா எல்லாமே லாக் ஆகும். சடன் இன்சிடென்ட், அது வந்து அவன் பிசினஸ் பண்ணி பண்றதெல்லாம் வந்து அவனோட முட்டாள்தனம், அதெல்லாம் எதுவுமே இல்லாத அவன் வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவன் ஒரு டிசீஸ்னால போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும், டோட்டலா அவன் ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகும். 2வது ரோட் ஆக்சிடென்ட். எந்த குடும்பத்துல இந்த 2 விஷயம் நடந்தாலும் அந்த குடும்பம் வந்து மிக மிக கடுமையா பாதிக்கப்படுது. ஸோ இந்த 2 விஷயத்துக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தல வந்து நோய்வாய்ப்படுறதுக்கு உணவு, சரியான உணவு பழக்கங்கள் இல்லை, மாறிட்டோம். 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு கிடையாது. கிடைக்கிறத சாப்பிட்றோம், கிடைக்கிறது போறோம். 2வது போக்குவரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து சேஃப்டியை நம்ம என்னைக்குமே ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ வந்து அதோட சேஃப்டி, அதாவது வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து உயிர் அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் கொடுக்கலையோ, ரோட்ல நம்ம கொடுக்கலையோ, அதே மாதிரிதான் நம்ம உணவுலையும் நம்ம கொடுக்கறது இல்லை. 2 இடத்துலையும் நம்ம கொடுக்கறது இல்லை. காரணம் என்னன்னா, என்ன நடந்துரும், இதை சாப்பிட்டா என்ன ஆயிரும், அப்படி ரோட்ல நம்ம போனா என்ன ஆயிரும், 2மே நம்மளை அறியாத வர்றது, எந்த நேரத்துல வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆக வந்து இந்த 2 விஷயத்துல நம்ம வந்து மிக மிக ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். அதே மாதிரி இந்த 2 விஷயத்துக்குமே நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. அதாவது வந்து இந்தியாவில் வந்து இன்னைக்கு மருத்துவத்துறை வளர்ந்துருக்கிற மாதிரி நாளைக்கு வந்து உணவுல இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணப்பட்ட ஆர்கானிக் உணவுகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு வரப்போகுது. ஸோ அந்த வரவேற்பை நோக்கி நம்ம விவசாயிகள் மாறினா விவசாயத்துல ஈஸியா வெற்றி பெறலாம். இன்ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு சில விவசாயிகள் வெற்றி பெறாங்க, சில விவசாயிகள் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. நமக்கு என்னன்னா மேசிவ் ஃபார்மிங் கிடையாது. இன்ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் நம்மகிட்ட ஒட்டுக்கா இருந்ததுன்னா மிஷினரிஸ் வச்சு கல்டிவேஷன் பண்ணி மிஷினரி வச்சு நம்ம எல்லாமே பண்ணி ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி 1000 ஏக்கர் 2000 ஏக்கராங்கிற ஃபெசிலிட்டி நம்மகிட்ட கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நல்லா சிந்தனை பண்ணுங்க. சிந்தனை பண்ணிட்டு யோசிச்சு விவசாயத்துல வெற்றி பெறுறதுக்கு 1000 வழி இருந்தாலும் ஒரு வழியை சிந்திங்க. என்னோட வேண்டுகோளா வச்சுக்கிறேன், நல்ல உணவை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலியமா நல்ல வருமானத்தை விவசாயித்து பெற்றுக் கொடுங்கன்னு என்னோட வேண்டுகோளை வச்சுட்டு என்னோட உரையை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் தெளிவாக பிராக்டிக்கலா என்ன பாசிபிள், இன்றைய சூழ்நிலையில நிறைய பேர் நிறைய உத்தரவாதங்கள் கொடுக்கின்றார்கள் விவசாயத்தில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. பட் பிராக்டிக்கலா என்ன பாசிபிள், நம்ம எதை நோக்கி செல்லணும், ஒரு விவசாயத்தை எப்படி நம்ம கார்பரேட்டா கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல வந்து நானும் விவசாயி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் நானும் விவசாயம் செய்து லாபத்தை ஈட்ட முடியுமா அப்படின்னு பல வகையில ஆராய்ச்சி பண்ணி பல நிறுவனங்களுடைய ரிப்போர்ட் எல்லாம் ஸ்டடி பண்ணி, உதாரணத்துக்கு கேட்பரிஸ் சாக்லேட் அந்த கம்பெனி வந்து கோகோ ஃபார்மிங்கை வந்து எல்லா விவசாயிகளையும் தென்னையில ஊடுபயிரா போட்டு அவங்க வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் இன்றைய சிறப்பு பேச்சாளர் சொல்லுவது போல் ஒரு மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் கொடுத்து தண்ணி இருக்கிற ஏரியால கோகோ அவங்களே சஜஷன்ஸ் சொல்லி அவங்களே
அதுக்குண்டான விதை மற்றும் அனைத்து விதமான உபகரணங்களும் நம்மளுக்கு தெரியப்படுத்தி அதுல இருந்து ஒரு பிரைஸ் எடுத்து லாபம் வச்சு விற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது அந்த கேட்பரிஸ் சாக்லேட் 5 ரூபா, இன்னைக்கு அதே கேட்பரிஸ் சாக்லேட் 30 ரூபா, அதுவே நட்ஸ் போட்டிருந்தா 50 ரூபா, அதுவே ரைசின்ஸ் போட்டிருந்தா 60 ரூபா, அப்புறம் வேற எதையாவது 1-2 போட்டுடுறாங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 2 கிராம் கூட இருக்காது அவங்க போட்டிருக்கிற அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், ஆனா 100 ரூபாய். இதையெல்லாம் பார்த்து அமுல், அதாவது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியா குஜராத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அமுல்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு அவங்க அந்த டார்க் சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு பெல்ஜியன் கான்செப்ட்னு கொண்டு வர்றாங்க. அதைய பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது, சாதாரணமா சாக்லேட் ஊட்டி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இல்ல ஈரோடு ஹோம்மேட் சாக்லேட்ஸ், திருப்பூர் ஹோம்மேட் சாக்லேட்ஸ்னா மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இதே பெல்ஜியன் சாக்லேட்ஸ், டார்க் சாக்லேட்ஸ்னு போட்டு அவங்க அதே 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ அந்த சாக்லேட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போகும் பொழுது அந்த கேட்பரி சாக்லேட் வந்து 60 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா அப்படின்னு விற்கும் பொழுது இந்த அமுலோடைய சாக்லேட் வந்து அதை விட 2 மடங்கு சைஸ் பெருசா இருக்குங்க. ஆனா அவங்களும் அதே 100 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அப்ப அந்த குழந்தையோ அந்த ஃபேமிலியோ போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பர்ச்சேசிங் பேட்டர்ன் அப்படிங்கறது நம்ம இன்றைய விவசாயிகளோ அல்லது விவசாய பொருளை சந்தைப்படுத்தும் நிலையில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பீப்புளோ நம்ம பார்க்கும் பொழுது, அந்த சாக்லேட் அந்த குழந்தை எடுக்கிறப்போ இது 100 ரூபா, இதுவும் 100 ரூபா. அப்பா வந்து கேட்கிறாரு உனக்கு எது வேணும்னு. கேட்பரி சாக்லேட் ஒரு கையில இருக்கு, இன்னொரு கையில அமுல் சாக்லேட் இருக்கு. ரெண்டும் பெரிய டேஸ்ட்ல பெரிய வித்தியாசம் இல்லைன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியும் கன்சிஸ்டன்சியும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த குழந்தையோ அல்லது ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ டெசிஷன் எடுக்கிறவங்க வந்து டக்குன்னு அந்த அமுல் சாக்லேட்டை தான் எடுக்கிறாங்க. அமுல்ங்கிறது இப்பதான் ரீசெண்டா லான்ச் பண்ணி ஒரு வருஷம் 2 வருஷத்துல வந்தாலுமே கேட்பரியோட மாண்டலேஸ் கம்பெனி வந்து உலக லெவல்ல பெரிய நிறுவனமா வளர்ந்திருந்தாலும் இன்றைய மக்களோட மனநிலை வந்து அதே 100 ரூபாய்க்கு சின்னது இது பெருசுங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கான்செப்ட். அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒரு பால் உற்பத்தி நிறுவனம் இந்தியாலேயே ஒரு சிறந்த உதாரணமாக ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சு அந்த காலத்திலேயே ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டில அமுல் வந்து இவ்வளவு ஐஸ்கிரீம்ஸ் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களே அந்த கார்பரேட் ஸ்டைல்ல திங்க் பண்ணினாதான் மக்களை கவர முடியும் அப்படிங்கறத இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக தெளிவா சொன்னாரு. நிறைய உதாரணங்கள், ஆனா 1 மணி நேரத்துல அவர்னாலையும் சொல்ல முடியாது. நம்ம மக்கள் வந்து அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதுல ஒவ்வொரு கேள்வியை நீங்க கேட்ட கேள்விகளை இன்றைய சிறப்பு பேச்சாளரிடம் நம்ம கேட்டு தெளிவு பெறலாம். ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எங்களுடைய நிலங்கள் வந்து உவர்ப்பு தண்ணீர் இருக்கக்கூடிய நிலங்களா இருக்கு, இதுல நாங்க ஆர்கானிக் ஃபார்மிங் செய்ய முடியுமா, அது எப்படி அப்படிங்கிறது உங்களோட சஜஷன்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பிஹெச் வேல்யூ வந்து என்ன இருக்குன்னு பாக்கணுங்க. ஆக்சுவலி பிஹெச் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்போது ஆர்கானிக்கா வந்து மர வகை பயிர்கள் வந்து பண்ணலாம். வந்து எக்ஸாம்பிள் வந்து முந்திரி எல்லாம் வந்து கொஞ்சம் பண்ண முடியும் அந்த மாதிரி இடத்துல எல்லாம். ஸோ அந்த வந்து மர வகை பயிர்கள் வந்து ஈஸி. சாதாரண வகை பயிர்கள் வந்து அந்த உப்புத்தன்மை தாங்காதுங்க. பிஹெச் வந்து ஜாஸ்தி இருக்கும்போது அந்த பயிர் வந்து அவ்வளவு செழிப்பா வராது. அதனால அந்த மர வகை பயிர்கள்லாம் வந்து அவங்க எளிமையா பண்ண முடியும். ஓகே, அடுத்த கேள்வி இன்னொரு சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. அதாவது நாங்க வந்து இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத வந்து தேங்காயில வந்து சிப்ஸ் மாதிரி தயாரிக்கிறோம், அதை நாங்க உயிருக்கு விற்க முடியுமா? புதுசா இருக்கிற வெரைட்டியா இருக்கு, நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க. தேங்காய் சிப்ஸா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி சோலார் ட்ரைட்ல பண்ணியிருக்கோம், அதை வந்து உயிருக்கு கான்டாக்ட் பண்ணி நாங்க உயிர் மூலியமா நாங்க சேல்ஸ் பண்ண முடியுமா, நாங்களே வேல்யூ ஆடட் ப்ரொடக்ஷன் பேக்கிங் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தேங்காய் வந்து எங்கிருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். எங்களுதுல பொறுத்தளவுக்கு நீங்க தேங்காய் உற்பத்தி பண்ற தோட்டம் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கா இல்ல. சப்போஸ் இன்கேஸ் எனக்கு வந்து இந்த திறமை இருக்குது, நான் வந்து இதை வந்து நான் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னா உயிர் வந்து இன்னொரு ப்ரொவிஷன் வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம ஆர்கானிக் விவசாயம் பண்ற விவசாயிட்ட தேங்காய் இருக்கும். அந்த தேங்காயை வந்து அந்த உற்பத்தியாளர்கிட்ட கொடுத்து அவங்க வந்து தரம் உயர்த்தி திருப்பி கொடுக்கலாம். அதுக்கு வந்து we are giving a fixed certain margin ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இது வந்து நாங்க தேங்காயை நாங்களே கொடுத்துட்றோம்ப்பா, நீங்க வந்து இது உற்பத்தி பண்ணி இப்படி கொடுங்க. இல்ல நான் இயற்கை விவசாயி தான், எனக்கு சர்டிபிகேஷன் இருக்கு, எங்கிட்ட தேங்காய் என்னோட தோட்டத்திலேயே உற்பத்தி ஆகலாம், எத்தனை மரங்கள் இருக்குது, ஸோ அந்த மரத்துல இருந்து வருஷ தோராயமா எவ்வளவு காய் வரும் இதெல்லாம் கணக்கெடுப்பாங்க. இதை கணக்கெடுத்துல இருந்து இதுல இருந்து எத்தனை கிலோ சிப்ஸ் எடுக்க முடியும் இதெல்லாம் வந்து எடுத்து, ஸோ வந்து உங்களோட தோட்டத்தில் இருக்கிற தேங்காயில இருந்து இவ்வளோ வரவு வரும், இவ்வளோ வந்து நீங்க உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்கலாம். ஆர்கானிக் வந்து சென்சிட்டிவான இஷ்யூ. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு தவறு நடந்தா கூட
அதுக்கு முழு பொறுப்பு உயிர் ஏற்க வேண்டியது வரும். அதனால யார் வேணா உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம், யார் வேணா கொண்டு வந்து கொடுக்கலாங்கிறது ஆர்கானிக் அப்படிங்கறதுனால நடைமுறை சாத்தியம் கிடையாது. அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அந்த சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். அடுத்த ஒரு டிஃபரெண்டான, அதாவது உணவுத்துறையை தாண்டி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க. இப்போதும் ஆர்கானிக் துறையில் கண்வழி கிழங்கு எப்படி உபயோகம் ஆகிறது அப்படின்னு கேட்டிருக்காருங்க. சத்தியமா எனக்கு தெரியலங்க. என்ன ஹெர்பல் லெவல்ல நான் இன்னும் போகல. அந்த அளவுக்கு வந்து உயிரோன் அந்த ஹெர்பலை வந்து பெருசா கையில எடுக்காத இருக்கிறோம். அது ஒரு முட்டாள்தனமான விஷயம் கூட. இவர் கொடுத்த இந்த கேள்விக்கோசரம் அதை பத்தி வந்து நாங்க கொஞ்சம் வந்து பண்ணி ஆகணும். கண்டிப்பா வந்து ஹெர்பல் விவசாயம் வந்து நல்லாவே லாபம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு விவசாயிகள் வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு 3 வருஷம் முடிஞ்சு 4ஆவது வருஷம் வச்சிருக்கும் போது நாங்கள் இருக்கிற ஆல்ரெடி ரெகுலரா உற்பத்தி ஆகிறதே பண்ணி இப்பதான் முடிச்சிருக்கிறோம். பட் கண்டிப்பா வந்து அவரோட இது வந்து சொன்ன விஷயம் வந்து எங்களுக்கு வந்து எங்களை ஹெர்பலை நோக்கி போக வைக்குது. கண்டிப்பா இதுக்கான முயற்சி நாங்க எடுக்கிறோங்க. மிக்க நன்றி. அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்றைய சூழலில் இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு கடையில போய் நம்ம வாங்கும் பொழுது ஒரு பெரிய விலை வித்தியாசம் இருக்குது. அந்த விலை வித்தியாசம் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, என்னை பொறுத்தளவுங்க நாங்கள் அடிப்படையாக சொல்லணும்னா 20 to 30%ங்க இதுதான் இருக்கணும். அதாவது வந்து நான் சொல்றது ஹையர் சைடு. அதே வந்து லோயர் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ சம்டைம்ஸ் 100 and 200% கூட இருக்கும். நான் லோயர் சைடு எதை சொல்றேன்னா, தக்காளி வந்து மார்க்கெட்ல 5 ரூபா கிடைக்கும் போது என் விவசாயிக்கு மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் நான் 20 ரூபா கொடுத்துருக்கிறேன். அந்த சமயத்துல வந்து பர்சன்டேஜ் வேரியப்படும். ஆனா சில சமயங்கள், அதாவது வந்து பெரிய வெங்காயம் 130 ரூபா கிலோ போனப்போ நாங்க உயிர்ல வந்து, ஏன்னா வந்து விவசாயிட்ட இருந்து கொள்முதல் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 டன் வெங்காயத்தை வந்து 60 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிட்டோம். அப்போ வந்து நாங்க வந்து அது 80 ரூபா, 85 ரூபா, 90 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் நாங்க விற்றோம். 130 ரூபாய்க்கு விற்கும் போது கூட நாங்க வந்து கம்மியா தான் கொடுத்தோம். ஸோ இது வந்து எங்களுக்கு கஸ்டமருக்கு திருப்தி என்னன்னா, ஸோ விலை அதிகமாகும் போது இவங்ககிட்ட பொருள் இருந்ததுன்னா மார்க்கெட்டை விட கம்மியா கூட சில சமயத்துல நாங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். ஸோ இதை பொறுத்தளவு விவசாயத்தை கொள்முதல் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ வந்து நம்ம அதைத்தான் விற்கணும். ஏன்னா லாபத்துல நம்ம அதற்கோசரம் லாபத்தை ஏற்ற முடியாது. அதே குறைஞ்சபட்ச விலை இருக்கும் போது பர்சன்டேஜ் வேரியேஷன் ஆகுங்க. ஆனா என்னை பொறுத்தளவு 20 to 30% வேரியேஷன் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி, நிறைய சொந்தங்கள் இங்க விவசாய பெருமக்கள் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய சிறப்பு பேச்சாளருக்கும், வெளிநாட்டில் உள்ளவர்கள் நிறைய பேர் உயிரோடைய ஒரு டைப் பண்ணி வெளிநாடுகள்ல அவங்களுடைய சந்தைப்படுத்துதலுக்கு நாங்க உதவி செய்யறதுக்கு முன்வர்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்குண்டான நடைமுறைகள் அல்லது அதற்குண்டான விளக்கங்கள் நம்ம வந்து பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த காணொலியில அதை பத்தி நம்ம விரிவா பேச முடியாது அப்படின்னு சொன்னாலும் நிறைய வெளிநாட்டு அன்பர்கள் நம்மளுடைய சொந்தங்கள் இந்த காணொலியில் இணைந்திருக்கிறனால அனைத்து சொந்தங்களும் நம்மளுடைய ஃபவுண்டர் திரு பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் KBN உடைய இமெயில் ஐடியும் நான் உங்களுக்கு நம்ம சேட் பாக்ஸ்ல போடுறேன். உங்களுடைய சஜஷன்ஸ் ஆர் உங்களுடைய ஆஃபர்ஸ் ஆர் உங்களுடைய ப்ரப்போசல்ஸ், நீங்க வந்து எந்த மாதிரி நாட்டில் இருக்கீங்க, எந்த விதமான வழிமுறைகள் நீங்க கையாளுறீங்க, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மெயில் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உயிர் கூடையும் KBNO சேர்ந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு வழிகாட்டுதலையும் அல்லது வெளிநாடுகள்ல நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை கொண்டு சேர்ப்பதற்கு நாங்க உங்களுக்கு உற்றுத்துணையாக இருந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் செய்வோம்னு உறுதியளிக்கிறோம். ஏன்னா அதை வந்து நம்ம விரிவாக இந்த ஒரு காணொலியில நிறைய டிஸ்கஷன் பண்ண முடியாது. நிறைய பேர் நிறைய நாட்டுல இருக்கும் பொழுது US இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காருங்க, கனடால இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய வெளிநாடுகள்ல இருந்து நம்ம அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்பொழுது அந்தந்த நாட்டிற்கு தகுந்த மாதிரி நம்ம சில பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்ய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டியது இருக்கும். அதனால அந்த கேள்விகளை தவிர்த்து அடுத்த கேள்விகளுக்கு நம்ம செல்றோம். அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாட்டு சர்க்கரை, மரச்செக்கு, நாட்டு எண்ணெய் உலக அளவுல எப்படி இருக்குங்க, அதை வந்து நம்ம சந்தைப்படுத்துவதற்கு உண்டான முயற்சி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதாவது ஜாக்கரி வந்து சொல்லணும்னா, நான் அங்கங்க அந்த மீட்டிங் டிரான்ஸ்போர்ட் விஷயமா ஏதாவது மீட்டிங் போனா அப்படிதான் ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்க முடியும்னு வைங்களா. அப்புறம் விவசாயம் வந்து எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ல தங்க முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல கூட நம்ம நாட்டு சக்கரை வந்து சின்ன பாக்கெட்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்டார் ஹோட்டல்ல வந்து பாக்கெட்ல வந்து நாட்டு சர்க்கரை இருக்குது. அப்போ என்ன டிஃபரன்ஸ்? இஃப் நான் வந்து காஃபி வந்து நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சு பழகிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஒயிட் சுகர் போட்டு பிடிக்காது. டேஸ்ட் அடிக்ட் தாங்க எல்லாமே. ஸோ வந்து கண்டிப்பா
நான் நிறைய சொல்லிட்டு இருப்பேன். அதாவது வந்து என்னன்னா பேசிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் சொல்லலாம். ஒண்ணு பனை சக்கரை, அதாவது வந்து கருப்பட்டி. ரெண்டாவது வந்து நம்ம கரும்புல இருந்து தயாரிக்கிற நாட்டு சக்கரை. இந்த ரெண்டையும் உலக அளவில் நம்ம பிரபலப்படுத்தணுங்க. அது என்னைக்குமே அது எப்படி இருக்குன்னு நம்ம கேட்க கூடாது, நம்ம தான் பிரபலப்படுத்தணும். இதை வந்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்கள அடிக்ட் ஆகணும். எப்படி பர்கருக்கும் பீஸாவுக்கும் நம்ம அடிமையானோம், அந்த மாதிரி இதுக்கு நம்ம அவங்கள அடிமைப்படுத்தணும். இதுக்கு வந்து நீங்க கேபிஎல்ல இருக்க சொந்தங்கள் வந்து இதுக்கு உதவி பண்ணணும். சோ நம்ம உள்நாட்டில் இருக்கிற ஒரு உற்பத்திய உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்கள வந்து அந்த டேஸ்டுக்கு அடிமைப்படுத்துறது நம்ம கையில தான் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி கார்பரேட் சாக்லேட்டை விட கருப்பட்டி சூப்பரா இருக்குங்க. மிகவும் உண்மையான ஒரு கருத்துங்க. கண்டிப்பா நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம விவசாயிகள் சந்தைப்படுத்துவதில் வந்து தேங்காய் பூன்னு சொல்லுவோம். அதாவது தேங்காயிலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பூ நான் சின்ன வயசுல இருக்கும்போது சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்பெல்லாம் அந்த பொருள் கிடைக்கிறதே இல்லை. அன்னைக்கு வந்து இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர், உயிர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரை விசிட் பண்ணும் பொழுது ஒரு சின்ன டப்பா, இவ்வளவு பெரிய ஒரு சின்ன குட்டி டப்பால 100 ரூபாயின்னு போட்டு அந்த தேங்காய் பூ வச்சிருந்தாங்க. நம்ம சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சே, அது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அந்த டப்பா ஒண்ணு வாங்கி சாப்பிட்டதுல ஒரு திருப்தி இருந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த சந்தைப்படுத்துதல ஃப்ரிட்ஜில் அவங்க அதை நீட்டா ப்ரிசர்வ் பண்ணி, எப்படி வந்து இப்போ பதநீர் வந்து ஒரு டப்பால போட்டு ஃபில்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் நீராபானம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து எங்களுக்கு உதாரணத்துக்கு கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு மாருதி ஆம்னி வேன்ல ஒரு 4-5 விவசாயிகள் சேர்ந்து ஒரு மாருதி ஆம்னி வேன் வாங்கி அந்த தென்னை மரத்திலேயே வந்து தெர்மாக்கோல் பேக்கிங் போட்டு அந்த சில்னஸ் வச்சு அதுல இருந்தே எடுத்து இரவுல அந்த மரத்துல கட்டி விடிய காலையில அந்த மரத்துல இருந்து எடுத்து ஃப்ரீசர்ல வச்சு காலையில ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஒரு இளநீர் 30 ரூபா அப்படின்னா அந்த நீராப்பானம் ஒரு டம்ளர் 200 ml இருக்கு, அதுவும் 30 ரூபா. ஸோ இந்த மாதிரி சந்தைப்படுத்துதல் பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய உடலுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா அதை போய் வாங்குறாங்க. அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ப்ரொடெக்டிவா பாதுகாப்பான ஹைஜீனிக் முறையில கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான லாபங்களும் பன்மடங்கு பெறுகின்றது. ஸோ விவசாயிகள் கண்டிப்பாக உயிர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களிடம் ஒற்றுமையாக நம்ம வந்து கைகோர்த்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தும் பொழுது கண்டிப்பாக விவசாயத்தில் லாபம் செழிக்கலாம் என்று இன்றைய சிறப்பு விருந்தினர் சொன்ன கூற்று வந்து முழுக்க முழுக்க உண்மை. அடுத்தது வந்து அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சஜஷன் மாதிரி கேட்டிருக்காருங்க இன்னொரு நண்பர். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அர்பன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர், நான் அந்த மாதிரி ஐடி கம்பெனியில் இருக்கேன், எனக்கு வந்து விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த ஆர்கானிக் பொருளை வாங்கணும்னு ரொம்ப விருப்பம். பட் அதுல வந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த பொருட்களை நம்ம வந்து ஒரு கடையில போய் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு நான் ஒரு வாரத்துக்கு வாங்குறேன் அப்படின்னா அதுல ஒரு 2 கிலோ தக்காளி, ஒரு 1 கிலோ வெண்டைக்காய், இந்த மாதிரி போட்டு ஒரு பை மாதிரி ரெடிமேடா கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேட்டிருக்காருங்க. உயிரில் அந்த மாதிரி சிஸ்டம் இருக்காங்க. மேபி அது சஜஷனா கூட நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல, நல்ல சஜஷனுங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மத்த எந்த பொருள்னாலும் உயிர் ஆன்லைன்.in இருக்க வெப்சைட் நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா கொரியர்ல வந்துடும். காய்கறியில் இருக்கிற சேலஞ்ச் என்ன தெரியுங்களா? இப்ப நாங்க காய்கறி வந்து எங்களுக்கு லாஜிஸ்டிக் வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். இப்ப என்ன பண்றோம்னா, காய்கறியை வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறத எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம்னா த்ரூ அவுட், அதாவது வந்து ஓவர் நைட் டிரான்ஸ்போர்டேஷன். எப்படி பண்றோம்னா, ஈரோட்ல ஸ்டார்ட் பண்ணுன்னா ஒரு வண்டி வந்து அது வந்து கோபி அங்க கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு, பெருந்துறை கோபி அப்படி கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர்ல வந்து அங்க ஊட்டில இருந்து வர்றது ஒரு வண்டியில வரும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஓவர் நைட்ல வந்து சென்னை வரைக்கும் டெலிவரி முடிச்சிடறோம். ஸோ சென்னை வந்து அங்கிருந்து த்ரூ பஸ் இந்த மாதிரி வந்து மதுரை பஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு முடிக்கிறோம். ஸோ அதுக்கே வந்து நெக்ஸ்ட் டே வந்து காய் வந்து கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிடும். ஸோ என்னன்னா, நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, காய் பலப்பலம் இல்லைன்னா சிறிலையும் முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சேலஞ்ச் வந்து இதுல பெரிய விஷயமா இருக்குங்களா? அப்புறம் நான் இங்கிருந்து பேக் பண்ணி அவருக்கு வந்து அனுப்பிச்சு விட்டு அங்க காயெல்லாம் வாடி வதங்கி கிடந்ததுன்னா என்னங்க உயிர்ல இருந்து காய் இப்படி வந்திருக்குன்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சான விஷயம் தாங்க. வெஜிடபிளை பொறுத்தளவுக்கு ஒரு சேலஞ்சான விஷயம். ஸோ அது வந்து நீங்க நியர்பை லோக்கல் ஏதாவது ஃபார்மர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களை பிடிச்சி வாங்கிக்கிறது பெட்டர். எங்களோட ஆசை தாங்க, உலகம் பூரா எல்லா இடத்துலயும் பிரான்ச் உயிர் வரணும்னு. அப்படி வந்ததுன்னா ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய ஆசைக்கு அடுத்த கேள்வி கேட்கும் பொழுதே உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் மிகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம் சொந்தங்கள் 2 பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விவசாயம் சார்ந்த கருத்தரங்கம் அல்லது விவசாயம் சார்ந்த காணொலியை இத்துடன் நிறுத்தாமல்
ஒவ்வொரு ஏரியாலையும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா, மார்க்கெட்டிங் ஏரியா, அந்த மாதிரி இந்த விவசாயம் சார்ந்த ஏரியாக்களை பிரிச்சு நீங்க வந்து இதை டெவலப் பண்றதுக்கு கேபிஎன் வந்து ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய சஜஷன்ஸ் எடுத்து அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் கேபிஎன் வந்து எந்தவித ஒரு சந்தா வசூலிக்காமல் அனைத்து சொந்தங்களும் நன்றாக உற்பத்தியில் பெருகி விவசாயம் செழித்து மற்ற எல்லா தொழிலும் செழிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பா உங்களுடைய ஆலோசனைகள் நாங்க எடுத்து அதற்கு சீரிய முறையில் அடுத்தடுத்து எப்படி பண்ணலாங்கிறது கேபிஎன் டீம்ல பரிசீலனை செய்வோம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நார்த் ஆர்காட்ல அதே அப்படியே கேட்ட அதே சொந்தம் கேட்டிருக்காரு. நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உயிர் மெம்பர்ஸ் யாரும் இல்ல, எங்களுக்கு வந்து அந்த உயிருடைய அமைப்புல சேருவதற்கும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து இந்த ஏரியாவில் எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கு நீங்க ஒத்துழைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதாவது எனி டிஸ்ட்ரிக்ட்ங்க, அதாவது வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட போய் நாங்கள் பயிற்சி வகுப்பு நடத்துறோம். அதாவது வந்து மாநிலம் மாறி மாநிலம் கூட போறோம். சில பொருளை நாங்கள் வந்து அங்கிருந்து உற்பத்தி எடுக்கிறோம். நீங்க வந்து ஒரு 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 குறிப்பிட்ட விவசாயம் சேர்ந்துட்டு எங்களுக்கு பயிற்சி வேணும், எங்க உற்பத்தி நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஏற்பாடு பண்ணி எப்ப கூப்பிட்டாலும் எங்களோட பயிற்சி குழுவுனே தனியா இருக்குதுங்க. அதாவது வந்து அதோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாத்தீங்கன்னா, பயிற்சி குழு தலைவர் பாத்தீங்கன்னா பிஹெச்டி இன் ஆர்கானிக். ஸோ வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சவரை தான் நம்ம வந்து பயிற்சிக்கே வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டீமே இருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு தேவையான பயிற்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்க பயிர் செஞ்ச காலத்துல இருந்து அது விளை வைக்கிற வரைக்கும் அது எந்த வகையான நோய் தாக்குதல், என்ன சற்று பற்றாக்குறை, ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ சரி எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா இங்க இருந்து சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. வீடியோ கால் எடுத்து பார்த்துக்கலாம், செடியை பார்த்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மண் பரிசோதனை பண்ணி கொடுத்து மண்ணில் என்ன சத்து பற்றாக்குறை, இது எல்லாமே ஈஸியா பண்ணலாங்க. ஸோ வந்து கம்யூனிகேஷனுக்கு தனி டீம் இருக்கு. ஸோ வந்து நாங்கள் வந்து எங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து இன்பாக்ஸ்ல போடுறோம், யார் யார்கிட்ட பண்ணோம் அப்படிங்கிறத வந்து மெயினாக வந்து நான் வந்து எங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு, அதையும் வந்து நாங்கள் வந்து கேபிஎன் மூலியமா நாங்கள் ஷேர் பண்றோம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை த்ரூவா நீங்க வந்து எனி டைம் கால் பண்ணுங்க. உங்களுக்கான உற்பத்தியை பெருக்கி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த விவசாயம் ரெடியா இருந்தாலும் உயிர் அதுக்கு உறுதுணையா இருக்கும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில், அதாவது வந்து உயிர்ல வந்துட்டோம், நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு செய்தாலும் அந்த ஒரு தவறு வந்து நிரூபிக்கப்பட்டால் உயிர்ல வந்து எந்த ஒரு காலகட்டத்துக்கும் அந்த விவசாயம் வந்து கூட சேர்ந்து பயணிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கடுமையான நிபந்தனைகள் இருக்குது. அதாவது வந்து நான் ஆர்கானிக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து தெரியாம மருந்து தெளிச்சோ ஏதாவது நடந்தால் மிக கடுமையான நடவடிக்கை அந்த விவசாயம் மேல எடுத்து அந்த விவசாயம் வந்து உயிரில வந்து என்னைக்குமே கூட பயணிக்க முடியாது. ஏன் இந்த கட்டுப்பாடை வச்சிருக்கிறோம்னா, இன்னைக்கு வந்து மக்கள் வந்து நம்மளை நம்பி பொருள் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு எந்த வகையிலும் துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறதுல உயிர் தெளிவா இருக்குதுங்க. மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. அந்த கேள்விக்கு அடுத்ததுதான் ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னுடைய விவசாயம் நிலம் வந்து இப்பொழுது நான் வந்து பெஸ்டிசைட்ஸ், அதாவது செயற்கை ரசாயனங்கள் நான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், நான் உயிருக்கு மாறணும்னா எவ்வளவு கால அவகாசம் பிடிக்கும், என்னுடைய நிலத்துல ஒரு பகுதியே ஆர்கானிக்கும் இன்னொரு பகுதியும் இன்ஆர்கானிக்கும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அது வந்து கொஞ்சம் டஃப்பான சேலஞ்சான விஷயம். ஒரு பகுதியை ஆர்கானிக் இன்னொரு பகுதி இன்ஆர்கானிக் பண்ணா 2 வகையில நம்ம அது பண்ணணும். அந்த நிலத்தில் இருக்கிற மேடு பகுதியான இடத்த ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் சூஸ் பண்ணணும், கீழ் பகுதியை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து மேற்பகுதியில நீங்க வந்து இன்ஆர்கானிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து நீங்க போடுற உரங்களும் இல்ல வந்து மருந்துகளும் நீர் வழியா வந்து கீழ்ப்பகுதியை நோக்கி வரும். ஸோ அதனால மேல் பகுதி எடுக்கணும். அதே மாதிரி மேல் பகுதியில அதுக்கு அடுத்து ஒரு காடு இருக்குன்னா அதை சுத்தி ஒரு வாணி எடுத்துடணும். அங்க வந்து இன்ஆர்கானிக் பண்ணாலும் சுத்தியும் வாணி எடுத்துடணும். அந்த நீர் கூட நம்மளோட காட்டுல வரக்கூடாது. அதுக்கப்புறம் உயிர் வேலி ஏற்படுத்தணும். அதாவது மரங்கள் செடி கொடிகள் அதை வச்சு உயிர் வேலி, நீங்க வந்து பக்கத்து காட்டுல மருந்து அடிச்சீங்கன்னா நம்ம காட்டுக்கு பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி சீக்கிரம் வளரக்கூடிய உயிர் வேலிகளை வந்து வச்சு விட்டு நீங்க இதெல்லாம் உயிர் வேலியும் வச்சுக்கிட்டு இதுல வந்து ஆல்ரெடி இன்ஆர்கானிக் பண்ணியிருந்தீங்கன்னா பலதானியங்களை விதைச்சு விட்டு ஒரு 2 தடவை உழவு ஓட்டி விட்டீங்கன்னா அது ரெடியா இருக்குள்ள இந்த உயிர் வேலியும் வந்துடும். அப்ப நீங்க பண்ண முடியும். இதான் அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. எப்படி வந்து நம்ம ஒரு ஆக்சிஜன் மூக்குல போட்டுக்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரி அந்த தோட்டத்துக்கு அதை பண்ணிக்கணும். நம்ம பக்கத்துல விஷம் அடிக்கிறான்னா நம்ம கிட்ட போகாம இருந்துக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பாக மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. விவசாயிகள் நம் சொந்தங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள காணொலியாகவும் அவர்களுக்கு அடுத்தடுத்த நிலையில எப்படி நம்ம சந்திக்கலாம், எப்படி மேற்கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு
விழிப்புணர்வாகவும் இந்த காணொளி இருந்திருக்குங்கிறது எந்த விதத்திலையும் ஒரு ஐயம் இல்லைங்க. கேள்விகள் நிறைய வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் 8 மணி 18 நிமிடங்கள் ஆன காரணத்தினால் அடுத்தடுத்து நம் சொந்தங்கள் விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் முனைவோராக விவசாயிகளை மாற்றுவதற்கும் அவர்கள் தம் விவசாய விளைபொருள்களை வெற்றியாக ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக மாற்றுவதற்கு அனைத்து வகையான உதவிகளையும் காணொளிகள் மூலமாகவும் இந்த கொரோனா காலகட்டத்தினுடைய நிபந்தனைகளை தளர்த்ததுக்கு பிறகு நேரடியான கருத்தரங்குகள் மூலமாகவும் இன்றைய சிறப்பு விருந்தினர் பிரபு சங்கர் அவர்கள் வருகை காணொலி மூலியமா வந்திருக்கிறது போல நாளைக்கு நேரிலேயே ஒரு கருத்தரங்கம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு நாள் கருத்தரங்கம் மாதிரி கேபிஎன் சார்பாகவும் நிறைவேற்றப்பட்டு உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் நிறைய தெளிவுகளை பெறுவதற்கு கேபிஎன் கண்டிப்பாக உற்றுதுணையாக இருந்து வருங்காலத்தில் செய்யும் என்ற ஒரு உறுதிமொழியுடன் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மிக தெளிவான ஒரு விளக்கங்கள், விவசாயம் செழிக்க வேண்டும், விவசாயம் லாபகரமான ஒரு தொழிலாக அமைய வேண்டும் என்று மிகவும் சிரத்தையுடன் அவர் சந்தித்த சவால்களையும் அவர் தம் வாழ்க்கையில் தொழில்களில் ஏற்பட்ட மோதல்கள், ஏற்பட்ட இன்னல்கள் அனைத்தையும் விளக்கமாக சொல்லி எப்படி இருந்தா நம்ம விவசாயத்தை நல்ல செழுமையாக கொண்டு செல்ல முடியும், லாபகரமான தொழிலாக மீட்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு தெளிவா சொல்லியிருக்காருங்க. அவருக்கு இந்த நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நிறுத்த முடியாது. அவர் இவ்வளவு வெளிப்படையாக ஒரு உறுதிமொழியுடன் அனைத்து விவசாயிகளுக்கும் சப்போர்ட் பண்றங்கிற ஒரு உத்வேகத்தையும் கொடுத்ததற்கு கேபிஎன் குளோபல் சார்பாகவும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியா சார்பாகவும் மற்றும் அனைத்து சொந்தங்கள் 36 நாடுகளுக்கு மேற்பட்ட சொந்தங்கள், இன்று நம் காணொலியில் இணைந்துள்ள 100க்கு மேற்பட்ட சொந்தங்கள் அனைவர்களின் சார்பாகவும் அவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காணொலியில் இணைந்தது கடைசி ஒரு வேண்டுகோளுங்க. சொல்லுங்க. அதாவது ஒரே ஒரு நடைமுறைப்படுத்தணும்னா இந்த விவசாயம் செழிக்கும், நேரடி மார்க்கெட்டிங் ஜெயிக்கும் அப்படிங்கறதுக்கு உங்களால நீங்க ஒரு சிட்டியில இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட விவசாய தத்தெடுத்து அவங்களோட பொருளை வித்து கொடுத்து அவருனால ஒரு நல்ல கார் வாங்கி ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தகுதியை டெவலப் பண்ணி ஒரு நல்ல வீட்டுல வாழ முடியும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளும் அதை நோக்கி வருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1993, 94, 95, 96ல எப்படி கிராமத்துல இருந்து இன்ஜினியரிங் படிச்சவங்க கார் வாங்கி வீடு கட்டினாங்களோ இந்த மாதிரி விவசாயத்துல லாபம் சம்பாரிச்சவங்கள நம்ம கண்ணுல காட்டணுங்க உலகத்துக்கு. என்னோட கனவு என்னன்னா விவசாயி சிட்டிக்கு வந்தான்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தங்கணும், அந்த அளவுக்கு வளரணும். இது நடந்ததுன்னா விவசாயிகளோட வாழ்வாதாரம் கண்டிப்பா நல்லா இருக்குங்க. எப்படி இருந்தாலும் தேவையான பொருள் தான் உற்பத்தி பண்றாங்க, கண்டிப்பா ஜெயிக்கணும்ங்கிறது என்னோட ஒரு ஆண்டவனோட ஒரு பிரார்த்தனையா வச்சுக்கிறேன். நன்றிங்க. மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்வது போல் கண்டிப்பாக நகரத்தில் வசிப்பவர்களும் அல்லது பொருளாதார வசதியில் மிகவும் பலமாக, அதாவது நல்ல ஒரு செழுமையான பொருளாதார வசதியில் இருப்பவர்களும் கண்டிப்பாக ஒரு விவசாயியோ அல்லது விவசாயம் சார்ந்த விளைபொருளை தயாரிக்கும் நம்ம உயிர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரிய எண்ணத்துடன் இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடன் சேர்ந்து கூட்டு பயிற்சி அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நம்மளுடைய கேபிஎன்னுடைய வருங்கால காணொலியில இதுவும் ஒரு அங்கமாக இருக்கிறது. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட சில பேர் கேட்டிருக்காங்க, உயிர்ல நாங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸா இணைய முடியுமா, நாங்களும் எங்களுடைய ஃபண்டை போட்டு நாங்களும் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸா வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு கண்டிப்பாக ஒரு சில பதில்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இன்றைய சிறப்பு விருந்தினர் கேட்டுட்டு கடைசி கேள்வி அதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. இது ஸ்டில் நாங்க அதான் அந்த 1,08,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து அந்த பங்குதாரர்களே இன்னும் லாபத்தை எடுக்கலைங்க. இதற்கான முடிவை நாங்க இன்னும் எடுக்கல. பட் எங்களோட பிளான் இது உயிருங்கிற ஒரு நிறுவனத்தோட நிறுத்த போறது இல்ல. ஸோ இது உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களையும் மார்க்கெட்டிங் சார்ந்த நிறுவனமா இது போயிட்டு இருக்குது. ஸோ உற்பத்தியை சார்ந்த நிறுவனங்களும் இதுல அவரோட கிளை நிறுவனங்களா துவக்க உள்ளோம். அதாவது ஒரு நாட்டு சர்க்கரை உற்பத்தி பண்றதுக்கான ஒரு ஃபேக்டரி போட்டு அங்க கரும்பு விவசாயம் எல்லாம் கரும்பு கொண்டு பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட் இதுல பண்றோம். ஸோ இது தொடர்புல இருங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும்போது இன்னைக்கு பிரான்சைஸ், அதாவது அந்த ஒரு இன்னைக்கு ஒரு நாங்க இதுல ஒரு முதலீட்டுக்கு ஒரு வாய்ப்பு வேற என்ன கொடுத்துருக்கிறோம்னா, ஒரு பெருநகரங்கள்ல சென்னையில இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடையை போட்டு அதுக்கான ஸ்டாக்குக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ரேக்கு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இதை போட்டு அவங்களே கடை நடத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம வெளியே கொடுத்துருக்கிறோம். நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பாங்க ஒரு வளர்ச்சினா
பலரோட பொருளாதார பலமும் சரி, இதெல்லாம் இருந்ததுன்னா தான் இன்னும் வந்து நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான விவசாயிகளை முன்னேற்ற முடியும். அதுக்கான வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா அந்த வாய்ப்புகளை வந்து நாங்க தெரிவிக்கிறோங்க. ஆனா இப்ப வந்து இன்னும் முடிவுகள் எடுக்கப்படல. இப்பதான் அந்த கோவிடை தாண்டி நாங்களும் பல சிரமங்களை தாண்டி ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு முதலீடுனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபத்தை எதிர்பார்ப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் நாங்க ஏற்படுத்திட்டு அதை பண்றதுதான் தாழ சிறந்தது. சும்மா யார் பணம் கொடுத்தாலும் வாங்கி உள்ள போட்டு அது எங்க போச்சு ஏது போச்சுன்னு தெரியாது இருக்கக்கூடாது. ஸோ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு கண்டிப்பா அதுக்கான முயற்சிகளை வந்து நாங்க சொல்றோம். மிக மிக ஒரு உண்மையை மனம் திறந்து சொன்ன இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு ஒரு சபாஷ் என்றே கூற வேண்டும். ஏன்னா நிறைய பேர் பணம் வருதுன்னா வாங்க வாங்க நாங்க ரெடியா இருக்கிறோம் வாங்கி போட்டுக்கிறோம்னு சொல்லுவாங்க. பட் அவர் வேண்டாம், நாங்களும் எங்களுடைய நிலையில வந்து நல்ல நிலையில அவங்களுக்கு லாபத்தை திருப்பி கொடுக்கும் அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்க கண்டிப்பா கூப்பிடுறோம்னு சொல்லியிருக்காரு கேபிஎன். உண்மையாகவே இந்த விருந்தினரை இன்று கூப்பிட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வுரை நிகழ்த்துவதற்கு அழைத்ததற்கு மிக்க பெருமைப்படுகின்றோம். சொந்தங்களே, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி நீங்க நிறைய பேர் விவசாயம் சார்ந்த கேள்விகள்ல நாங்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு கேட்டிருக்கீங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்லுவது போல் நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு பணத்திற்கு சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பும், அதை தாண்டி நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு பணத்திற்கு ஒரு ப்ராஃபிட்டும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கேபிஎன் மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல எல்லாரோட எண்ணங்களும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லோரும் எந்தவித ஒரு பழி சொல்லுக்கும் ஈடாகாமல் நல்ல முறையில் அனைவரும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கேபிஎன் குழுவில் இருக்கும் அனைவரின் விருப்பம். கண்டிப்பாக நீங்க எந்த விதமான ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் நீங்க இந்த சிறப்புரை முடிந்ததற்கு பிறகு கேபிஎன் பற்றிய ஒரு அறிமுக காணொளி வரும். அதுல திரு பழனியப்பன் மாரப்பன் அவர்களுடைய தொலைபேசி எண் வரும். அல்லது உங்களுக்கு கேபிஎனுடைய இமெயில் ஐடி தெரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு கேபிஎனுக்கு அனுப்புங்க. அல்லது கேபிஎன் பழனியப்பன் மாரப்பன் அவர்களுடைய அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். கண்டிப்பாக விவசாயம் சார்ந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு டீம் நம்ம ரெடி பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஒரு ஃபார்ம் ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம அதை சீரிய முறையில் எடுத்துக்கு செல்லலாம். இன்றைய காணொளி மிகவும் சிறப்பாக அமைந்தது. பலதரப்பட்ட கேள்விகள், பலதரப்பட்ட நண்பர்கள், பலதரப்பட்ட சொந்தங்கள் இன்று பங்கெடுத்திருந்தாங்க. ஒரு சாதாரண ஒரு பொருளை வாங்கவும் ஒரு இல்லத்தரசியாகட்டும் அல்லது அந்த பொருளை விற்பனை செய்ய உள்ள மார்க்கெட்டிங் உத்திகளை கையாளும் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வரைக்கும் நம்ம பேசக்கூடிய இந்த காணொலி அமைந்ததற்கு இன்றைய சிறப்பு விருந்தினரும் ஒரு காரணம். மனம் திறந்த பேட்டியின் மூலமாக அனைவரும் ஒன்றிணைந்திருப்பதில் கேபிஎன் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. சொந்தங்களே, மீண்டும் இணையலாம். கேபிஎன் மறுபடியும் உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்ய அடுத்தடுத்த காணொளி மூலியமாக உங்களிடம் வருகிறது. உங்களின் அனைவரின் சார்பாக மறுபடியும் இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பங்கு கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி 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 என்று கூறி மறுபடியும் அடுத்த 15 நாட்களில் மீண்டும் ஒரு வெற்றியாளரை சந்தித்து அவர்தம் வாழ்வில் வெற்றி பெற்ற நன்மைகளையும் தெரிந்து கொண்டு நமக்கும் அவர் எப்படி ஒற்றுமையாக நம் இருந்தால் அந்த ஒற்றுமையின் மூலமாக வாழ்வில் செல்வத்தை நம் தொழிலில் கொளிக்கலாம் என்று அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த காணொலியின் மூலமாக சந்திக்கிறோம். அதுவரை கேபிஎன் குளோபல் மற்றும் கேபிஎன் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியா சார்பாக அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும்
நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.